to answer the questions. இப்போ நம்ம பார்க்கும்போது தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் ஃபீஸ் அப்படின்னா என்ன, ஃபீஸ்னா என்ன, டேக்ஸ்னா என்ன, ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? இதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும். Fees is given for something. Tax is under an act. Tax is prescribed in an act. 50%. Tax is mandatory and fees is subject to 50%. Fees வந்து ஒரு சர்வீஸ்க்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. Yes. Tax வந்து it's a liability upon Yes, correct, exactly. கேட்குதுங்க நம்ம கிளைண்ட் வராங்க, கிளைண்ட் நம்ம என்ன வாங்கலாம், ஃபீஸா டேக்ஸா? ஃபீ இஸ் எ சர்வீஸ் ரெண்டர். ஃபீஸ் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணுற அட்வொகேட்டா, அதுக்காக தான் நம்ம ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறோம். பட் டேக்ஸ் இஸ் எ பர்டன் ஆன் யூ. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் நீங்கள் சொத்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் டேக்ஸு கட்டித்தான் ஆகணும். இன்கம் டேக்ஸ் ஆக்ட் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக வருமானம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் நீங்கள் டேக்ஸ் கட்டித்தான் ஆகணும், இன்கம் டேக்ஸ். ஸோ டேக்ஸ் இஸ் எ பர்டன். இட் இஸ் டு ஜெனரேட் ரெவன்யூ பார்ட்டி டு த கவர்மெண்ட். ஃபீஸுங்கிறது அப்படி இல்லை, அது சர்வீஸ் ரெண்டர் யூ ஆர் கலெக்டிங் ஃபீஸ். அப்போ இப்போ நம்ம கோர்ட் ஃபீஸ் வந்து இப்போ ஒரு கிளைண்ட் வரா, ஒரு சூட்டு போடுறோம், கிளைண்ட்டுக்கு நம்ம வந்து என்ன ஓட்டுறோம், கோர்ட் ஃபீஸ் ஓட்டுறோம். அந்த கோர்ட் ஃபீஸ் எதுக்காக ஓட்டுறோம், அந்த கோர்ட் ஃபீஸ் எதுக்காக ஓட்டுறோம், கிளைண்ட்டுக்கு வந்து வாங்கி ஓட்டுறோம் கோர்ட் ஃபீஸ். வாட் பர்பஸ்? அதான் சொன்னேன், but the services rendered by whom? Advocate? கோர்ட்னா ஜுடிஷியல். அப்போ கிளைண்ட் வந்து ஒரு ஃபீஸ் பணத்தை கட்டி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்கன்னா அந்த ஃபீஸ் வந்து அந்த சர்வீசஸ் ரெண்டர் பை தி ஜுடிஷியல். இப்போ ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு, கோர்ட் ஃபீஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 10 கோடி. ஒரு வருஷத்துக்கு கோர்ட் ஃபீஸ் மூலமா கவர்மெண்ட்டுக்கு வர ரெவன்யூ வந்து 10 கோடி. இந்த 10 கோடியில் ஒரு வெல்ஃபேர் மெஷர்ஸ் கவர்மெண்ட் கொடுக்குது. மகளிருக்கு மாதத்துக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க சார்? 1000 ரூபாய் 2000 1000 ரூபா. அடுத்த எலெக்ஷனாக 2000 ரூபா ஆக்கிடுவீங்க ஓட்டு வாங்கிறதுக்காக, பரவாயில்ல. அந்த மகளிருக்கு 1000 ரூபாய், இந்த 10 கோடியிலேருந்து கவர்மெண்ட் எடுத்து அந்த பணத்தை கொடுக்கலாமா? இல்லை கள்ளத்தாரை விட்டு ஒருத்தன் செத்து போயிட்டான், அவனுக்கு 10 லட்சம் இந்த பணத்திலிருந்து எடுத்து கொடுக்கலாமா? யானை மிதிச்சு ஒருத்தர் செத்து போயிட்டான், அவனுக்கு 2 லட்சம் இந்த பணத்திலிருந்து எடுத்து கொடுக்கலாமா? கவர்மெண்ட்டுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் எதிலிருந்து வருது ரெவன்யூ? நிறைய டிபார்ட்மெண்ட் இருந்து வருது இல்லையா? இன்கம் டேக்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட், அதை விட்டுருங்க, சேல்ஸ் டாக்ஸ் ஆக்ட் மூலமா வருது. அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமா ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பணம் வருது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் மூலமா பணம் வருது. அதே மாதிரி ஜுடிஷியரியிலிருந்து கோர்ட் ஃபீஸ் மூலமா ரெவன்யூ வருது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. இப்போ மை கொஸ்டின் இஸ், இந்த ரெவன்யூ ஜெனரேட்டட் பை வே ஆஃப் கலெக்டிங் ஃபீஸ் ஃப்ரம் தி கிளைண்ட்ஸ் பை த ஜுடிஷியரி can it be used for welfare measures of the government? யூஸ் பண்ண முடியுமா? பண்ணலாமா? பண்ணலாமா? ஓட்டுக்கே நிறைய செலவு போகுது வீட்டுல. அது எக்ஸஸா இருக்குங்க. இந்த கோர்ட் ஃபீஸ் எதுக்கு கலெக்ட் பண்றோம் அப்படின்னா, இந்த கோர்ட் ஃபீஸ் கலெக்ட் பண்ணல இருந்து தான் ஜட்ஜஸ்க்கு சம்பளம் கொடுக்கணும், ஸ்டாஃபுக்கு சம்பளம் கொடுக்கணும். என்ன அப்புறம் பணம் அதிகமாக இருந்ததுன்னா அட்வொகேட்டுக்கு பில்டிங் கட்டி தரணும். இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து இன்னமும் அது நடந்துட்டு இருக்கு. கோர்ட் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறது அமௌண்ட்டை வந்து அவங்க பாட்டு எடுத்து மற்ற இதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் 1989 சுப்ரீம் கோர்ட்டில் நான் என்ன சொல்கிறாங்கன்னா, கோர்ட் ஃபீஸு கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுறது, கலெக்ட் பண்ணுற கோர்ட் ஃபீஸை ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் தி ஜட்ஜஸ், ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் தி அட்வொகேட்ஸ், ஃபார் தி சேலரிஸ் டு தி ஜட்ஜஸ், சேலரிஸ் டு தி ஸ்டாஃப், அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணுமே தவிர கவர்மெண்ட்டு இதிலிருந்து வர பணத்தை டச் பண்ணக்கூடாது ஜட்ஜ். ஸோ உங்களுக்கு எதுக்கு இந்த ஃபீஸ் கொடுக்குறாங்க? கிளைண்ட் எதுக்கு நீங்கள் வாங்குறீங்க ஃபீஸு? அவனுக்கு சர்வீஸ் பண்ணிக்கோ, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறீங்க.
அப்போ பில்டிங் நல்ல கோர்ட்டு நல்லா இல்லையா, கோர்ட்டு கட்டி ஹால் கட்டி கொடுங்க. அட்வொகேட்ஸ் வந்து சேம்பர் கேட்குறாங்களா, அது கட்டி கொடுங்க. வர கிளைண்ட்ஸுக்கு ரூம்ஸ் கேட்டுங்க, இது பண்ணுங்க, பாத்ரூம் நெட் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ண தவிர இதிலிருந்து வர பணத்தை வந்து எடுத்து மற்ற வெல்ஃபேருக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. ஸோ கீப் இட் இன் மைண்ட். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கேரளா ஹைகோர்ட்டில் குருவாயூரில் கோவிலில் ஒரு பணம் இருக்கு இல்லையா, அந்த பணத்திலிருந்து ஒரு 5 கோடி ரூபாய் இந்த வயநாடு வெல்ஃபேர் மெசேஜ்க்காக மினிஸ்டர் கொடுத்துருக்கிறார், சீஃப் மினிஸ்டர். தட் வாஸ் ஸ்ட்ரக் டவுன் பை தி ஹைகோர்ட். கோவிலில் வர பக்தர் கொடுத்து எதுக்காக கொடுக்குறான், சாமிக்காக கொடுக்குறான். அந்த பணத்தை எதுக்கு யூஸ் பண்ணணும், கோவிலில் வந்து இன்னும் நல்லா மேம்படுத்து, கல்யாண கோயில் சார்பாக கல்யாண மண்டபம் கட்டு, வர பக்தர்களுக்கு வசதி பண்ணி கொடு, இதிலிருந்து நீ வெல்ஃபேர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அப்போ இதெல்லாம் கிளைண்ட் அவர் கோயிலில் கொடுக்கறது வந்து என்ன, தட் இஸ் நாட் ஏ ஃபீஸ், தட் இஸ் நாட் ஏ டேக்ஸ். அப்போ என்னது ஆன் திஸ் ஒன் வால்ஸ் அண்ட் இஸ் டொனேட்டிங். அப்போ அந்த பணத்தை எந்த கோயில் சம்பந்தப்பட்ட விஷயத்தால் யூஸ் பண்ணுமே தவிர அந்த வெல்ஃபேர் மெஷருக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இப்போ ஹைகோர்ட் கேரளா ஜட்ஜ்மெண்ட். ஸோ கோர்ட் ஃபீஸுங்கிறது ஃபார் த சர்வீஸ் ரெண்டட், டேக்ஸுங்கிறது டு ஜெனரேட் ரெவன்யூ டு தி கவர்மெண்ட். தான் வித்தியாசம். இந்த கோர்ட் ஃபீஸ்ங்கிறது வந்து கான்ஸ்டியூஷனில் ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கா, சென்ட்ரல் லிஸ்ட்டில் இருக்கா, இல்லை கண்ட்ரோல் லிஸ்ட்டில் இருக்கா? யூ ஹேவ் டு ஆன்சர். நான் வந்து எல்லாருமே ஃபீஸ் ஃபுல் பண்ண முடியாது, ஸ்கூல் ஃபீஸ் பண்ண முடியாது. ஸ்டேட் லிஸ்ட் என்ன என்ட்ரி, என்ட்ரி 3 ஸ்டேட் லிஸ்ட் என்ன ஷெட்யூல் 7. ஸோ இது எந்த லிஸ்ட்ல இருக்கு? அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த கவர்மெண்ட்டுக்கு பொறுத்து ஒரு கோர்ட் ஃபீஸ் ஆக்ட் உண்டாக்கலாமா, உண்டாக்க முடியாதா? அதன்படி தான் ஸ்டேட் லிஸ்ட் இருக்கிறதுனால தான் தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் ஃபுட் வேல்யூவேஷன் ஆக்ட் கேம் இன், பிகாஸ் இட் இஸ் இன் ஸ்டேட் லிஸ்ட். எக்ஸப்ட் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டுக்கு கோர்ட் ஃபீஸ் தனி. தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் ஃபுட் வேல்யூவேஷன் ஆக்ட் கொண்டு போய் நீங்கள் போய் சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் எஸ்ஐபி கொடுக்க முடியாது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு தனி ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணிருக்கீங்க. இப்போ இட் இஸ் இன் ஸ்டேட் லிஸ்ட் இல்லையா? ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஒரு ஃபீஸ் எல்லாம் தனி சொல்லிட்டாங்க. சில பேருக்கு வந்து ரிடக்ஷன், ரெமிஷன், கன்செஷன் கொடுக்க முடியுமா? சில பேருக்கு கொடுக்கலாமா? இப்போ உதாரணத்துக்கு டெம்பிள் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அது ரெக்கவரி ஆஃப் பொசஷன் ஃபைல் பண்ணணும்னா 50 லட்சம் கூட அரியர்ஸ் இருக்கலாம், ப்ராப்பர்ட்டி வழி என்ன வேணாலும் இருக்கலாம், வெறும் 50 ரூபா கட்டலாம், வெறும் 50 ரூபா கோர்ட் ஃபீஸ் கட்டலாம். அது மாதிரி கவர்மெண்ட் ஹஸ் காட் ரைட் டு கிவ் சம் கன்செஷன், ரெமிஷன், டிடக்ஷன். அதே மாதிரி ஹைகோர்ட் ஹஸ் காட் பவர் டு கிவ் சம் டிடக்ஷன், ரெமிஷன் டு தி சிட்டி. ஸோ ஹைகோர்ட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் கோர்ட் ஃபீஸை குறைச்சி கொடுக்கறதுக்கு ரைட் இருக்கு. அப்போ ஹைகோர்ட் பண்ணுறதா இருந்தால் எதை யூஸ் பண்ணி பண்ணணும்? செக்ஷன் 122 ரூல் கமிட்டி. ஹைகோர்ட் வந்து ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குது சிபிஎஸ்சியில். அந்த ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி ரெமிஷன் கொடுத்ததா இருந்தால் கொடுக்கணும். ஸோ இந்த கோர்ட் ஃபீஸுங்கிறது இட் இஸ் இன் தி ஸ்டேட் லிஸ்ட் எவ்ரி 3 Schedule 7. இந்த கோர்ட் ஃபீஸ் தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் ஃபுட் வேல்யூவேஷன் ஆக்ட் வரதுக்கு முன்னாடி 2 ஆக்ட் இருந்துச்சு. ஒன்று வந்து கோர்ட் ஃபீஸ் ஆக்ட் 7 of 1870. கோர்ட் ஃபீஸ் ஆக்ட் 7 of 1870. இன்னொரு ஆக்ட் சூட் வேல்யூவேஷன் ஆக்ட் 7 of 1887. ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் ஃபுட் வேல்யூவேஷன் ஆக்ட் 1955 வந்துச்சு. இந்த ஆக்ட் வந்ததுக்கு முன்னாடி கோர்ட் ஃபீஸ் ஆக்ட் 7 of 1870. 7 of 1870. அப்புறம் சூட் வேல்யூவேஷன் ஆக்ட் 7 of 1887.
இப்போ பிளைட் போடுறீங்களா? எத்தனை பேர் பிளைட் பார்த்துருக்கீங்க? பிளைட் பார்த்துருக்குமா? சரி. அந்த பிளைட்டில் காசா பாக்ஸருக்கு அப்புறம் என்ன கிளாஸ் இருக்குமா? ஏய் சொல்கிறா அப்படியேனா? எத்தனை பிளைட் எடுத்துருக்கு சொல்லு. காசாவுக்கு அடுத்து என்ன வரும்? Code piece. Total value. Code piece for the purpose of valuation of the subject matter. ஒரு சப்ஜெக்ட் மேட்டருக்கு என்ன கோட் பீஸ் அப்படின்னு டிசைட் பண்ணணும். எதுக்காக டிசைட் ரூட் போடுறீங்க, அந்த சப்ஜெக்ட் மேட்டருக்கு என்ன அப்படிங்கிறது கோட் பீஸை டிட்டர்மைன் பண்ணணும். வாட் ஃபார் டு டிட்டர்மைன் தி பெக்யூலியர் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி கோட். which கோட் ஃபைல் பண்ணணும். 1 லட்சத்துக்குள்ள இருந்தா 5 लाख 1 லட்சத்துக்கு இப்போ 10 lakhs 10 லட்சத்துக்கு 10 கோடியா 50 கோடியா? So for the purpose of determining the peculiar jurisdiction in your client, you are determining the payment of court fees in respect of the subject matter. இப்போ இந்த தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் ரூல் வேல்யூவேஷன் ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் இது உங்களுக்கு தேவையில்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். இட் அண்டர்வென்ட் சம் மெனி சேஞ்சஸ். அமெண்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து அமெண்ட்மெண்ட் 1971 வந்துச்சு. அப்புறம் 76, 79, 85, 91, 203, 207, கடைசியா தமிழ்நாடு ஆக்ட் 46 of 2017. 6 of 2017. இதான் ரொம்ப முக்கியம். 6 of 2017 தான் லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட். இந்த தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் ரூல் வேல்யூவேஷன் ஆக்ட்ல செக்ஷன் 2 சப் கிளாஸ் 2 இது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வேற ஒரு ஆக்ட் இருக்கு, நிறைய ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்ட்லயே அந்த ஆக்டின் கீழே எழக்கூடிய விஷயத்தை பொறுத்து கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணணும், பெட்டிஷன் கொடுக்கணும், அதுக்கு எவ்வளவு ஃபீ அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணியிருந்தாங்கன்னா that particular enactment will override the தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் ரூல் வேல்யூவேஷன் ஆக்ட் சொல்லிட்டு. அது உதாரணம் சொல்ல முடியுமா? செக்ஷன் 2 சப் கிளாஸ் 2 படி ஏதோ ஒரு enactment இருக்கு, அந்த enactmentல எழக்கூடிய ஒரு பிரச்சனை டிட்டர்மைன் பண்ணணும், அதுக்கு கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணணும்னா அதுக்கு எவ்வளவு ஃபீஸ்னு அந்த ஆக்ட்ல சொல்லியிருந்தா that act will provide over this தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் ரூல் வேல்யூவேஷன் ஆக்ட். அதுக்கு வந்து என்ன பேஸ், என்ன மேக்ஸிமம் வந்து பேஸ் இருக்கு? ஸ்பெஷலியா ஜெனரலியா ஸ்பெஷலி பேஸ் நான் டெராகன். சரி, ஏதாவது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? சிட் ஃபண்ட்ஸ் ஆக்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிட் ஃபண்ட்ஸ் ஆக்ட். அந்த சிட் ஃபண்ட்ஸ் ஆக்ட்ல நீங்க பென்ஷன் கொடுக்கணும், ரெஸ்டார்ட் கொடுக்கணும்னா என்ன கிளைம் பண்ணணுமோ அது 3% அதுலயே சொல்லிருக்காங்க. ஸோ சிட் ஃபண்ட்ஸ் ஆக்ட் படி தான் நீங்க ஸ்டாம்ப் கோர்ட் ஃபீஸ் மட்டுமே தவிர நாட் இன் அக்கார்டன்ஸ் வித் தி தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் ரூல் வேல்யூவேஷன். ஸோ இட் கிவ்ஸ் எ ஸ்பெஷல் கன்செஷன் டு த பார்ட்டி. யாருக்கு? ஏதாவது ஒரு பர்டிகுலர் எனாக்ட்மெண்ட்ல கோர்ட் ஃபீஸ் எவ்வளவுதான் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணிருந்தாங்கன்னா that act will override this தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் ரூல் வேல்யூவேஷன் ஆக்ட். அடுத்தது இந்த கோர்ட் ஃபீஸ் வந்து நம்ம வந்து எதுல ஒட்டுறோம்? ஃபர்ஸ்ட் எதுல ஒட்டுறோம்? கோர்ட் ஃபீஸை எதுல ஒட்டுறோம்? லைட்ல சொல்லுங்க, அது என்ன தயக்கம்? லைட்ல ஒட்டுறீங்க. நீங்க பிளைட்ல ஒட்டுற கோர்ட் ஃபீஸ் கரெக்டா இல்லையா அப்படின்னு தீர்மானம் பண்ணக்கூடியது யாரு? யாரு? ப்ளீஸ் ஆன்சர் பண்ணுங்க. எந்த ஸ்டேஜ்ல பண்ணலாம்? வாட் ஆர் தி ஸ்டேஜ்? எந்த சமயத்துல கோர்ட் வந்து நீ பிளைட்ல ஒட்ட கோர்ட் ஃபீஸ் கம்மிப்பா அதிகமா ஒட்டணும் அப்படின்னு சொல்ல முடியும்? என்ன ஸ்டேஜ்? நம்பரிங். அப்புறம் என்ன எந்த ப்ரொவிஷன் சொல்லியிருக்காங்க? நம்பர் பண்ணும்போது வந்து கோர்ட் ஃபீஸ் கரெக்டா இல்லையா பார்க்கணும்னு எந்த செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க? சிபிசிலியா கோர்ட் ஃபீஸ் ஆக்ட்ல இல்ல வேற ஏதாவது இல்லையா? என்ன செக்ஷன், எந்த ஆக்ட் பிளைட் நம்பர் பண்ணும் பொழுது before numbering it is a duty of the court to verify whether proper court fee is paid by the plaintiff on the plight.
என்ன செக்ஷன்? என்ன செக்ஷன்? Section 12, subclass 1 of the Tamil Nadu Code Fees and Food Violation Act. So this is the first stage. This is the first stage. Right நம்பர் பண்றதுக்கு முன்னாடி கோட் ஃபீஸ் கரெக்ட்டா இல்லையான்னு பார்க்கக்கூடிய வேலை யாருக்கு இருக்கு? அது யார் பார்க்கறா? ஜட்ஜா வந்து கிளர்க்கா? ஜட்ஜா கிளர்க்கா? கிளர்க் வந்து பார்த்து ஜட்ஜிட்ட சொல்லுவாரு கரெக்டா ஒட்டிருக்கிறான்னு. ஜட்ஜு பார்த்து ஐயோ தப்பா ஒட்டிருக்கிறாயா அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணலாம். இதோட ஜட்ஜோட டியூட்டி ஃபர்ஸ்டா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செக்ஷன் 12(1). செகண்ட் ஸ்டேஜ் இப்போ கோர்ட் ஃபீஸ் சரியா இல்லையாங்கிறது கோர்ட்டுக்கு அதிகாரத்துன்னு சொல்லிட்டோம். செக்ஷன் 12 சப்கிளாஸ் 2 அந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுத்துருக்குன்னா தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் ஃபுட் வேல்யூவேஷன் ஆக்ட் டிபெண்டன்ட்டுக்கு கொடுத்துருக்கு. யாருக்கு கொடுத்துருக்கு? டிபெண்டன்ட். So defendant may raise a plea that the court fees paid by the plaintiff is not in accordance with the Tamil Nadu Court Fees and Food Valuation Act. யார் ரைஸ் பண்ண முடியும்? So this is the second stage. எந்த சமயத்துல ரைஸ் பண்ண முடியும்? எப்ப பண்ண முடியும்? எப்ப எந்த ஸ்டேஜ்ல பண்ண முடியும்? எந்த what circumstances he can raise, the defendant can raise the plea of insufficient court fees paid by the defendant? Before filing the written statement. சம்மன் சர்வானதுக்கு அப்புறம் சம்மன் சர்வா அதை சொல்லிட்டு அந்த பண்ண நியத்தில் செகண்ட் ஃபைல் வேற என்ன ஸ்டேஜ் அமுதுனியா? Before taking cognizance. எந்த ஸ்டேஜ்ல முன்னாடி ரைஸ் பண்ண முடியும்? Before trial. Before framing issues. படிக்கல அதான் சொல்லியாச்சு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணுறது திரும்ப அதே சொன்னாக்கா ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்றதே அப்ளிகேஷனை ரெக்கார்ட் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் தப்புன்னு சொல்லிட்டாங்க. பிஃபோர் ஃபைலிங் சீஃப் எப்ப டிபெண்டன்ட் கோர்ட் ஃபீஸ் கிளைண்ட் போடுறது தப்புன்னு எந்த ஸ்டேஜ்ல ரைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா before the first hearing. Before the first hearing is என்ன டேட்? ஃபர்ஸ்ட் ஹியரிங் அந்த சூட்ங்கிறது என்ன டேட்? எந்த ஸ்டேஜ்? இந்த கோர்ட் டேக்கிங் காப்பீஸ் சம்மன் அனதர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். வெரி the court applies when the court will apply its mind. issues frame பண்றாங்க இல்ல கோர்ட் ஆர்டர் 14 ஆர்டர் 14 இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணிடுவான். இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறம் ஆர்டர் 15 கோர்ட் will apply its mind. இந்த இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணிருக்கிறோம் என்ன இந்த அட்மிஷன் இருக்கா இல்லையா என்னன்னு பார்த்துக்கிறதுக்கு தான் ட்ரையல் போடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹியரிங்கிறது ஆர்டர் 15 ஆஃப் சிபிசி. அதுதான் ஃபர்ஸ்ட் ஹியரிங். ஃபர்ஸ்ட் ஹியரிங்கிறது சம்மன் சர்வான வந்து டிஃபரெண்ட் ஆஜரான தேதி இல்லை. வாங்க வாங்க நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஹியரிங்கிறது ஆர்டர் 15 after the settlement of issues when the court apply its mind to see the issues for the purpose of adjudicating the matter if any admission is made by the so written statement போடுறதுக்கு முன்னாடி இல்ல written statement போடுறதுக்கு அப்புறம் issues frame ஆனதுக்கு அப்புறம் கூட என்ன பண்ணலாம்? டிபெண்டன்ட் கோர்ட் ஃபீஸ் சரியில்லைன்னு சொல்லி பெட்டிஷன் போடணும். என்ன பெட்டிஷன் போடணும்? செக்ஷன் 12(2) of the Tamil Nadu Court Fees Act. இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ்
சல்லடை போட்டு சலிப்பாங்க கவர்மெண்ட் கோர்ட் ஃபீஸ் கரெக்டாக ஒட்டிருக்கானான்னு என்னன்னு முதலில் வந்து என்னது 12 months ரெஜிஸ்ட்ரி வில் சி. ரெண்டாவது டிபெண்டன்ட் அந்த ரைட் கொடுத்துட்டான். மூணாவது இதையும் மீறி நீங்க தப்பா கோர்ட் ஃபீஸ் ஒட்டிருந்தாங்கன்னா கோர்ட் என்ன பண்ணுன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை கோர்ட் ஃபீ எக்ஸாமினரை ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் அனுப்பும். கோர்ட் என்ன பண்ணும், ஹைகோர்ட்டு கோர்ட் ஃபீ எக்ஸாமினர்னு சொல்லி ஹைகோர்ட்ல இருந்து ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் அனுப்புவாங்க. அந்த கோர்ட் ஃபீ எக்ஸாமினர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ பிடிஎம் கோர்ட் அப்படின்னு சொன்னா பிடிஎம் கோர்ட்ல அந்த வருஷத்துல என்னென்ன கேஸ் ஃபைல் ஆகுதோ அது எல்லாமே எடுத்துக்குவார். எல்லாமே எடுத்துக்குவார். எடுத்து பார்த்துட்டு கோர்ட் ஃபீஸ் கரெக்டாக இருக்கா இல்லையா, ஒன்று ரெஜிஸ்ட்ரியை வந்து ஏமாற்றி கூட நம்பர் பண்ணிருக்கலாம். டிஃபரெண்ட்டுக்கோ டிஃபரெண்ட் வக்கீலுக்கோ அது 12(2)ல பெட்டன் போடுங்கிற விஷயம் தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். இதையும் மீறி கோர்ட் ஃபீஸ் சரியா இருக்கா இல்லையான்னு கோர்ட் ஃபீ எக்ஸாமினர் will determine whether the client is court fees paid on the client is correct or not. யார் determine பண்ணுவாங்க? Court fee examiner. This is section 18 of the Tamil Nadu Court Fees Valuation Act. கோர்ட் ஃபீ எக்ஸாமினர் வந்து என்ன பண்ணாரு, ஒரு 2024 ஒரு வழக்கு எடுக்கிறாரு 5/2024. இதுல அமிதநீர் ஒரு சூட்டு போட்டிருக்கிறார். சூட் ஃபார் டிக்ளரேஷன் டு டிக்ளேர் that the sale deed executed by the plaintiff in favor of the defendant is illegal, null and not binding on the plaintiff, and for injunction restraining the defendant from interfering with his peaceful pursuit and enjoyment. Suit is for declaration to declare that எதை டிக்ளேர் பண்ண சொல்றாரு, எதமா டிக்ளேர் பண்ண சொல்றாரு, sale deed executed by whom, by the plaintiff in whose favor, பண்ணிட்டார். இவர் எழுதி கொடுத்த கிரய பத்திரத்துல வேல்யூ வந்து 50 லட்சம். எவ்வளவு? 50 லட்சம். இவர் என்ன பண்றாரு, 25D-ல டென்டேட்டிவா நோஷனலா வேல்யூ பண்ணி 10,000 அப்படின்னு சொல்லி 10,000 எவ்வளவு ஸ்டாம்ப், 10 ரூபாயா 300 ரூபாயா, 300 ரூபாய் பண்ணிட்டாரு. இப்ப கோர்ட் எக்ஸாம் என்ன பண்றாரு, சூட் ஃபார் டிக்ளரேஷன் போட்டா சேல் டீட்லயே 50 லட்சம் இருக்குது, முன்சிபல் கோர்ட் கேஸ் போட்டுடலாம். இது எப்படி லையா ஆகுமா இல்லையா, கோர்ட் ஃபீஸ் போட்டது கரெக்டா? கோர்ட் ஃபீஸ் போட்டது கரெக்டா? Declaratory relief la whether court fees paid by Armenian on the client is correct. Declaration கேட்கலாமா கேட்க கூடாதா? Declaration கேட்கலாம். But what would be the proper court fee? In effect அவர் என்ன கேட்கிறாரு? What is the substance? எதை என்ன பண்றாரு அவரு? Is attacking sale deed. அப்போ sale deed அட்டாக் பண்ணுனா கோர்ட் ஃபீஸ் வந்து என்ன செக்ஷன் படி ஒட்டி இருக்கணும்? 25D யா செக்ஷன் 40 யா? Section 40 says whenever party wants to set aside any sale deed அப்படின்னு சொன்னா அந்த sale deedல இருக்கிற அமௌண்ட் இல்ல, என்னைக்கு நீ கேஸ் ஃபைல் பண்றியோ அந்த சூட் ப்ராப்பர்ட்டியோட மார்க்கெட் வேல்யூ என்னவோ அதுக்கு நீ கோர்ட் ஃபீஸ் கொடுக்கணும். கிரய பத்திரம் எழுதி கொடுத்தது 50 லட்சம் ரூபாய்க்கு, 2 வருஷம் கழிச்சு கேஸ் போடுறாரு, மதிப்பு ஒரு படி ஆயிடுச்சுன்னு வச்சுக்காங்க, அதுக்கு தான் நீ கோர்ட் ஃபீஸ் ஒட்டணுமே, நாட் ஆன் தி அமௌண்ட் மென்ஷன்ட் இன் தி சேல் டீட். அப்ப அவருடைய ரிலீஃப் வந்து டு செட் அசைட் தி சேல் டீட். அப்ப டு செட் அசைட் தி சேல் டீட் வந்து எதுல போட்டுக்கணும்? செக்ஷன் 40 ல போட்டுட்டா மார்க்கெட் வேல்யூக்கு ஒட்டணும். மார்க்கெட் வேல்யூ போட்டுட்டா கோர்ட் ஃபீஸ் சூட் வந்து எங்க வந்திருக்காரு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்திருக்கும், ஆனா எங்க போட்டுறாரு. அப்போ அந்த கோர்ட் ஃபீஸ் என்ன பண்ணோம், நீ சம் அந்த கோர்ட் ஃபீஸ் வந்து கம்மிங் பண்ணி ஒரு செக் ஸ்லிப் இஷ்யூ பண்ணுவாங்க. கோர்ட் என்ன இஷ்யூ பண்ணோம்? செக் ஸ்லிப். அந்த செக் ஸ்லிப் வந்து அந்த பிளைண்டிஃப் கவுன்சிலுக்கு கொடுத்துருவாங்க. பிளைண்டிஃப் கவுன்சில் வந்து அதுக்கு அப்ஜெக்ஷன் கொடுக்கணும். இல்ல நான் கோர்ட் ஃபீஸ் சொல்றது கரெக்ட்
அப்படின்னு சொல்லி அப்ஜெக்ஷன் கொடுக்கணும். அந்த அப்ஜெக்ஷனை கோர்ட்டு ஹியர் பண்ணணும். ஹியர் பண்ணி அப்ஜெக்ஷன் சரியா இருந்ததுன்னா செக் ஸ்லிப் இஷ்யூ பண்ண கோர்ட் எக்ஸாமில் வந்து தப்பு, இவர் தான் கரெக்டுன்னு சொல்லி உத்தரவு போடலாம். இல்லை செக் ஸ்லிப் படி பணம் கட்டணும் அப்படின்னு சொன்னால் ஃப்ளைட் அவருக்கு ரிட்டர்ன் பண்ணி இட் ஷல் பி பிரசன்டட் பிஃபோர் தி ப்ராப்பர் ஃபோரம் ரிட்டர்ன். அப்போ ஒரு வக்கீலோட திறமை எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு வழக்கறிஞருக்கு எவ்வளோ கம்மியாக கோர்ட் ஃபீஸை ஒட்ட முடியுமோ கம்மியாக கோர்ட் ஃபீஸை ஒட்டி லார்ஜ் ரிலீஃபை பிளைண்டிஃப்க்கு வாங்கி கொடுக்கறது தான் ஒரு வக்கீலோட திறமை. கோர்ட் ஃபீஸ் கம்மியாக ஒட்டணும், ரிலீஃப் வந்து லார்ஜர் ரிலீஃப் வாங்கணும். இப்போ ஒரு ரிலீஃப் என்ன வாங்குறாரு? லார்ஜர் ரிலீஃப் கேட்குறாரு. இப்போ சட்ட செய்த செயல்டி கோர்ட் ஃபீஸ் எவ்வளோ வச்சிருக்கிறாரு? It shows his astuteness in drafting the plight. அப்போ கோர்ட் வந்து என்ன பண்ணோம்? நீ என்ன வேணாலும் பிளைண்ட்ல சொல்லி தொலை, சப்ஜெக்ட் என்ன, ரிலீஃப் என்ன நீ கேட்குற, டிக்ளரேஷன் கேட்குற. டிக்ளரேஷன் இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் செட்டிங் aside the sale deed. Setting aside sale deed na you file a court fees under section 40, not under section 25D. இது வந்து ஒரு ஒரு சின்ன உதாரணம். இதே கேஸ் இன்னும் கொஞ்சம் மாற்றி சொல்ற பாருங்க. 50 ஒரு சூட்டு போடுறாரு. Declaration that the sale is executed by the plaintiff in favor of the defendant is illegal, null and void and fraudulently registered. Plaintiff வந்து படிப்பறிவு இல்லாதவன், ஒரு illiterate, uneducated. அவன் கடன் வாங்கினா கடன் பத்திரம் எழுதா அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போய் சேல் டீடா எழுதிக்கிட்டான் டிபெண்டன்ட், ஃப்ராட் பண்ணிட்டான். அதனால அந்த சேல் டீடை வந்து சட்டசைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவருக்கு என்ன ப்ளீட் பண்றாரு? என்ன ப்ளீட் பண்றாரு? என்ன ப்ளீட் பண்றாங்க? போர்ஜரி. அப்ப போர்ஜரினா என்ன அர்த்தம்? அந்த he has no intention to sell the property. அப்ப இந்த illiterate, uneducated இவங்களை வந்து ஏமாத்தி கிரய பத்திரம் வாங்கியிருந்தா அவங்க கோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ணா they need not find a suit to set aside the sale deed, even though they are party to the sale deed, because law says they are exempted. அவங்க வந்து டிக்ளரேஷன் கேட்டா டிக்ளரேஷன் கேட்டா. இப்போ நான் இன்னொரு உதாரணம் சொல்ல பாருங்க. இதெல்லாம் வந்து கோர்ட் ஃபீஸ் ஒட்டுறது எப்படிங்கிறது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் வந்து என்ன பண்றேன், ஒரு சூட் ஃபைல் பண்ணேன். இந்த சொத்து வந்து எனக்கும் எங்க அண்ணனுக்கும் பாத்தியம். நாங்கள் 2 பேர் தான் ஓனர், எங்க அப்பா 2 பேர் தான் பாத்தியம். இந்த சொத்தை ஒரு தேர்ட் பார்ட்டி அவன் வந்து ஒரு பட்டா வாங்கி பட்டாப்படி நான் தான் ஓனர்னு சொல்லி ஒருத்தருக்கு வித்துட்டு போயிட்டான். சர்வே நம்பர் 5 1 ஏக்கர் எனக்கும் எங்க அண்ணனுக்கும் பாத்தியம். என்ன அதுல ஒருத்தர் தேர்ட் பார்ட்டி ஒரு பட்டா வாங்கி அந்த சொத்தை வந்து வித்துட்டு போயிட்டான். இப்ப நானும் எங்க அண்ணனும் we want to file a suit to set aside the sale deed பொழுது to set aside the sale deed போட்டா நாங்க என்ன பண்ணணும்? சேல் டீட்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதுக்கு மட்டும் ஒட்டக்கூடாது, மார்க்கெட் ரேட்ல ஒட்டணும். whether we are a party to the sale இல்ல, what is our contention? The sale deed is fraudulent. அப்படிங்கும் பொழுது when we are not a party to the sale deed அப்படிங்கும் பொழுது we can very well file a suit for declaration to declare that the sale is illegal, null and void, not binding னு சொல்லி டென்டேட்டிவா செக்ஷன் 25D ல கோர்ட் ஃபீஸ் 5000 கொடுத்தா போதும். பாயிண்ட் புரியுதா இல்லையா? When you are a party to the any document, you must file a court fees only under section 40. When you are pleading forgery, cheating, அப்படின்னா you can file a suit for declaration. When you are not a party to the sale deed, you can also file a suit for declaration. You need not file a suit to set aside the sale deed. இதுதான் ரொம்ப இப்ப இந்த செக்ஷன் 12(2) சொன்னல, அது என்ன ஸ்டேஜ்? செகண்ட் ஸ்டேஜ்.
எப்போ ஃபைல் பண்ணணும் பெட்டிஷன்? First வெரி குட். அப்படி பெட்டிஷன் பண்ணிட்டா அந்த பெட்டிஷனை என்னவா ட்ரீட் பண்ணி கோர்ட் உத்தரவு போடணும் அப்படின்னு சொன்னா that application shall be treated as an interlocutory application to frame a preliminary issue whether the court is paid by the plaintiff is correct or not. என்னவா இஷ்யூ பண்ணத preliminary issue ரைஸ் பண்ண. preliminary issue ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. preliminary issue ரைஸ் பண்ணி கோர்ட் ஃபீஸ் கரெக்டா இருந்தா பெட்டிஷன் will be dismissed. கோர்ட் ஃபீஸ் தப்பா இருந்ததுன்னா என்ன பண்ணலாம்? கோர்ட் ஃபீஸ் தப்பா இருந்தா என்ன பண்ணலாம்? உத்தரவு போட்டு client reject பண்ணி என்ன பண்ணுவோம்? give time கோர்ட் ஃபீஸ் தப்பா பண்ணிக்க அப்படின்னு சொல்லி கோர்ட் தீர்மானம் வந்துச்சு preliminary issue ல. அடுத்தது கோர்ட் என்ன உத்தரவு பண்ணணும்? சூட்டை டிஸ்மிஸ் பண்ணணுமா, ரிஜெக்ட் பண்ணணுமா, ரிட்டர்ன் பண்ணணும்? நல்லா கேட்டாலே கோர்ட் சூட்டை டிஸ்மிஸ் பண்ணணுமா, ரிட்டர்ன் பண்ணணுமா, ரிஜெக்ட் பண்ணணுமா? ரிட்டர்ன் டிஸ்மிஸ் பண்ணணுமா? கோர்ட் ஃபீ கரெக்ட் கோர்ட் ஃபீ கட்ட சொல்லி ஆர்டர் பண்ணுவாங்க சார். கோர்ட் கடைசில கதை என்ன? ரிட்டர்னா, ரிஜெக்ஷனா, டிஸ்மிஸ்ஸலா? ரிஜெக்ட் ரிட்டர்ன் வராது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ரிஜெக்ஷன்னா ஆர்டர் பண்ணணும். கிளைண்ட் இஸ் ரிஜெக்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்பவும் கிளைண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணணும்? ப்ராப்பர் கோர்ட் புதுசா சூட்டு போட முடியுமா? கிளைண்ட் ரிஜெக்ட் ஆனதுக்கு அப்புறம் whether the plaintiff can file a fresh suit on very same cause of action? பண்ண முடியுமா முடியாதா? சேம் காசு ஆஃப் போடாம புது சூட் போடாம போடக்கூடாதா? போடலாம் போல அப்படி சொல்லி வைக்கலாம். கிளைண்ட் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. பிடிஎஃப் கோர்ட்ல கேஸ் போறீங்க, உங்க கிளைண்ட் கோர்ட் ஃபீஸ் கம்மியா அப்படின்னு சொல்லி கிளைண்ட் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. திரும்பவும் அதே காஸ் ஆஃப் ஆக்ஷன்ல திரும்ப நீங்க சூட் போட முடியுமா? அதே பிடிஎஃப்ல கோர்ட் ஃபீ கட்டி போடலாம். ப்ராப்பர் கோர்ட் ஃபீ கட்டி நீங்க போடலாம். ஆர்டர் 7 ரூல் 13. ஆனா கிளைண்ட் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி போடக்கூடாது. நல்ல விஷயம் தெரிஞ்ச ஜட்ஜா இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, I have gone through the papers, verified the court fees, proper court fees உள்ள improper court fees உள்ள client reject பண்ணணும். I will give you time. Plaintiff will directed to pay the deficit court fees on or before அப்படின்னு சொல்லி போடணும். அதுக்குள்ளார பணத்தை கட்டிட்டாருன்னா plaintiff taken on file இது பண்ணணும். எடுத்துமே ரிஜெக்ஷன் போட்டா என்ன பண்ணுவான்? புது சூட்டு தான் போடணும். போடுறது there is no bar. பட் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கோர்ட் என்ன பண்ணணும்? give a certain time. இந்த டயத்துக்குள்ளார நீ கோர்ட் ஃபீஸ் சொல்லிட்டு டைம் கொடுக்கணும். அந்த டயத்துக்குள்ளார அவன் பணம் கட்டினாதான், கட்டாட்டி கிளைண்ட் என்ன பண்ணணும்? ரிஜெக்ட் பண்ணணும். இப்போ முன்சிபல் கோர்ட்டில் சூட்டு போட்டிருக்கீங்க. கோர்ட் ஃபீஸ் வந்து கோர்ட் என்ன டிட்டர்மெண்ட் பண்ணுறது? 1 லட்சம் ரூபா, 1,50,000 கோர்ட் ஃபீஸ் டிட்டர்மெண்ட் பண்ணுது. நீங்கள் பிளைண்ட்டிங் கொண்டது வந்து வெறும் 10,000. இப்போ என்ன பண்ணணும் பிளைண்ட்டை? கரெக்ட் கோர்ட் ஃபீ கட்டி ட்ரான்ஸ்ஃபர் இப்போ என்ன பண்ணணும் பிளைண்ட்டை? ப்ராப்பர் கோர்ட் ஃபீஸ் கட்டி ப்ராப்பர் கோர்ட்ல ஃபைல் என்ன பண்ணணும்? லீகலா பேசுங்க. ரிட்டர்ன் பண்ணணும். பிளைண்ட் ஷல் பி ரிட்டர்ன். என்ன ஆர்டர்? என்ன ஆர்டர்? ஆர்டர் 7 ரூல் 10. ஒரு கேஸ்ல என்ன பண்ணணும்?
அதுக்கு 3 ஆர்டர் கொடுக்கலாம். ஒன்று கிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணி உத்தரவு போடலாம். ரெண்டாவது ப்ராப்பர் கோர்ட் ஃபீஸ் ஒட்டுன்னு சொல்லி டைம் வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கொடுக்கலன்னா சூட் பி டிஸ்மிஸ்ட். அடுத்தது கோர்ட் பெக்யூலரி ஜூரிஸ்டிக்ஷன் எக்ஸீட் ஆகிடுச்சுன்னா ப்ராப்பர் கோர்ட் ஃபீஸில் ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லி இதுதான். இப்போ 12(2)ல லெஜிஸ்லேச்சரோட இன்டென்ட் என்ன? 12(2)ல பெட்டிஷன் போட்டால் அது என்னவா டிசைட் பண்ணணும்னு சொல்கிறான்? சொல்லுங்க ரைஸ் பண்ணணும்னு சொல்கிறான். எதை பொறுத்து? payment of court fees. Now my question is, payment of court fees is a pure question of law or it's a question of law and fact or question of fact? It's a question of law and fact or question of fact or pure question of law. It's a question of law and fact. It's a question of law and fact. Correct? இப்போ 12(2)ல கோர்ட் என்ன சொல்றான்? கோர்ட்னா ஸ்டேட் ஆக்ட் என்ன சொல்றான்? To frame a preliminary issue has to be payment of Section 12 subclass 2 of the Tamil Nadu Court Fees and True Valuation Act payment of court fees preliminary issue டிசைட் பண்ணி உத்தரவு போடுன்னு சொல்லிட்டான். இப்போ நம்ம வந்து என்ன சொல்றோம்? இது வந்து பேமெண்ட் ஆஃப் கோர்ட் ஃபீங்கிறது மிக்சட் கொஸ்டின் ஆஃப் லா. அப்படியே சிமெட்ரிக்கலி டிஃபரெண்டா சிபிசியில் ஆர்டர் 14 ரூல் 2 என்ன சொல்றாங்கன்னா preliminary issue can only be raised by the court only in respect of pure question of law. Pure question of law இருந்தா மட்டும்தான் நீ preliminary issue டிசைட் பண்ணணுமே தவிர மிக்சட் question of law and fact question of fact நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டான். இப்போ ஆர்டர் 14 ரூல் 2 சிபிசி செக்ஷன் 12(2) of the Tamil Nadu Court Fees and True Valuation Act ரெண்டுக்கு கிளாஷ். கிளாஷ் ஸ்டேட் ஆக்டுக்கும் சென்ட்ரல் ஆக்டுக்கும் கிளாஷ். ஸ்டாலினுக்கும் மோடிக்கும் கிளாஷ். இப்போ யார் தெரியாது, மோடியா ஸ்டாலினா? எப்பயுமே மோடி தான் வச்சுக்கோங்க. சென்ட்ரல் ஆக்டுக்கும் ஸ்டேட் ஆக்டுக்கும் பிரச்சனை. விச் ஆக்ட் வில் ப்ரொவைட்? என்ன செக்ஷன்? என்ன ஆக்ட்? சென்ட்ரல் ஆக்ட் திருவிழா சொல்றீங்கல்ல, எந்த இதுல எந்த சட்டத்தில் சொல்லியிருக்கு? என் கிளாஸ் வரதுக்கு முன்னாடி நிறைய படிச்சுட்டு கேள்வி கேட்பேன். அந்த ஒரு மாதிரி சங்கரமுரளி என்கிட்ட முதல் கண்டிஷனே சாரை வந்து கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லுங்கிறத கண்டிஷன் எல்லாருக்கும். கேள்வி கேட்டாதான் என்ன திருப்தி ஆகும். அதுக்காக தானே கேள்வி கேட்கிறாங்க. கேள்வி கேட்க தான் மனுஷன். ஏன்னு கேள்வி கேட்டதுனால தான் மனுஷ குலமே உருவானுச்சு. ஏன் பூமி சுத்திச்சு, பூமி உருண்டையா இல்லைன்னு கோப்பர்னிக்க திங்க் பண்ணதுனால தான் பூமி சூரியன் சுத்தி கண்டுபிடிச்சாங்க. கேள்வி கேட்கணும். ஏன்னு இதான் நான் கேள்வி கேட்டேன். அங்கே பணம் போச்சு. சென்ட்ரல் ஆக்ட்னு சொல்லிட்டீங்க, சந்தோஷம். சென்ட்ரல் ஆக்ட் வில் ப்ரிவைட். ஸோ ஒரு சென்ட்ரல் ஆக்டுக்கும் ஸ்டேட் ஆக்டுக்கும் கான்ஃப்ளிக்ட் வந்துச்சுன்னா சென்ட்ரல் ஆக்ட் வில் ப்ரிவைட். என்ன சட்டம் அது மாதிரி சொல்றதுன்னு கேட்கறேன். என்ன ஆர்டிகல்? 254. Article 254 subclass 1 என்ன சொல்றதுன்னா, when there is a conflict between the central act and the state act, central act will prevail over the state act to the extent of the inconsistency and repugnancy. ரெண்டுத்துல repugnancy inconsistency எது இருந்துச்சுன்னா அதை பொறுத்து central act prevail ஆகும். அதே article 254 subclass 2 என்ன சொல்றாங்கன்னா, whenever state act is assented by the President of India, that state act, being a special act, will prevail over the central act. ये तमिलनाडु कोर्ट फीस नार्मला स्टेट गवर्नमेंट கொண்டு வர சட்டத்தை யார் அங்கீகாரம் கொடுப்பா? அசெம்பிளி கொடுப்பா?
அது கொடுப்பா கவர்னர் கவர்னர். இங்க வந்து கவர்மெண்ட் என்ன கொடுத்தாலும் கவர்னர் கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா இருக்குதா என்ன? நீங்க தப்பா சட்டம் கொண்டு வரீங்க, கவர்னர் கையெழுத்து போடுவார் எல்லாத்துக்கும். யார் கொடுக்குற அசல்ட்டு? கவர்னர். சென்ட்ரல் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்ட் எப்ப வந்து ஆக்ட்னு சொல்றோம்? ஒரு ஆக்ட் எப்ப முழுமை பெறுகிறது, எப்ப வந்து அது செயல் வடிவம் பெறுகிறது? அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன? ஒரு ஆக்ட் வந்து முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன? பில் பாஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். பில் பாஸ் பண்ணி அசெம்பிளில பாஸ் ஆயிடுச்சுன்னா செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் கவர்னர் பிரசிடென்ட் சைன் பண்ணணும். சைன் பண்ணிட்டார், பிரசிடென்ட் பண்ணிட்டார். ஆக்ட் வந்து எப்ப வரும் அது? எஸ்எஸ்பி பப்ளிஷ் பண்ணியாச்சு. அப்புறம் இது எஃபெக்ட் நோட்டிஃபிகேஷன் ஆஸ் விச் கமென்ஸ்மென்ட். அதான் முக்கியம். ஆக்ட் வந்து கெசெட்ல வந்துரும். கெசெட்ல வந்தாலும் அந்த ஆக்ட் செயல்படுத்த வராது. It is not coming to force. When it will come into force, the moment government notify, this is the date on which the act will எந்த டேட்டுமே ஃபிக்ஸ் பண்ணாம கமிங் டு ஃபோர்ஸ் வந்துச்சுன்னா எப்ப சைன் ஆகுதோ அந்த அது from the date of gazette notification சைன் ஆனோம் வந்துடும். அதிலே போட்டிருப்பாங்க, this act will come into force on the date specified by the government in future அப்படின்னு போட்டுட்டாங்கன்னா எந்த டேட் சொல்றாங்களோ அதான் வரும். இப்போ பிரசிடென்ட் வந்து ஏன்னா அசெண்ட் கொடுத்துட்டாரு, கவர்னர் அசெண்ட் கொடுத்துட்டாரு ஒரு ஆக்ட். இப்போ இந்த தமிழ்நாடு கோர்ட் சூட் கிளாரிஃபிகேஷன் ஆக்ட், இட் இஸ் அசென்டட் பை நாட் பை தி கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு, இட் இஸ் பை தி பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு. இது என்ன ஆக்ட்? ஸ்டேட் ஆக்ட் தான். ஆனா அசென்ட் கொடுத்தது யாரு? பிரசிடென்ட். அதனால இந்த ஆக்ட் will prevail over CPC. அப்ப CPC 14(2) ல என்ன சொல்றான்? பியூர் பொசிஷன் ஆஃப் லா மட்டும் தான் நீ டிசைட் பண்ணணும்னு சொல்றான். ஆனா இந்த ஸ்பெஷல் எனாக்ட்மென்ட் என்ன சொல்லுது? It can be tried as a preliminary issue as to the payment of இப்ப அப்படியே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்துருச்சு. எதுவுமே என்னோட சொல்றேன், நான் இன்னைக்கு சொல்றேன், எதுவுமே மனிதனுடைய மூளைக்கு எதுவுமே ஈடாகும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல மனுஷன் என்ன ஃபீல் பண்றானோ அதுதான். நம்ம திங்க் பண்றது வேற மாதிரி திங்க் பண்ணா திங்க் பண்ண தெரியாது. இருக்கிற டேட்டா வச்சு தான் அனலைஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு கேள்வி, இந்த 12(2)ல ஒரு பெட்ஷன் போடணும், டிஃபரன்ஸ்ல இந்த ரைட் இருக்கு. எதை பொறுத்துனா வாலி வந்து தப்பா கோர்ட்டி சொல்லியிருக்கிறான், அதை preliminary ரிஸ்வா நீங்க ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டிஃபரன்ட்டுக்கு ரைட் கொடுத்துருச்சு. கால் கொடுத்துட்டா செக்ஷன்ல சொல்லிட்டான். இப்போ ஒரு கேஸ்ல ரெண்டு டிஃபரன்ட் இருக்கான், D1 D2. D1 அவன் வந்து கோர்ட் ஃபீஸ் கம்மியாக விட்டுருக்கான் அப்படின்னு டிஃபரன்ட் வக்கீலுக்கு தெரியல மாதிரி பெட்ஷன் போட்டு preliminary ரைஸ் பண்ணணும்னு விட்டுட்டான். அதுக்கப்புறம் ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து என்ன பண்ணுறான், இம்ப்ளீட் ஆகலாம். ஐயா இந்த சொத்துக்கு நான் தான் ஓனர், என்ன இல்லாமல் டிக்ளரேஷன் D1(2) மேலே கேட்குறாரு, நான் தான் ஓனர்னு சொல்லி என்ன ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகிடுச்சு. எல்லாம் புரிஞ்சுக்காங்க. ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் இவன் ஒரு பெட்ஷன் போகிறான் டு இம்ப்ளீட் ஹிம்செல்ஃப் ஆஸ் எ பார்ட்டி. அவன் இம்ப்ளீட் ஆகிட்டான், அவனும் இம்ப்ளீட் ஆகிட்டான். இம்ப்ளீட் ஆகி ஸ்டேட்மெண்ட்டும் போட்டுட்டான். இப்போ can he file an application under section 12(2) of the Tamil Nadu Code of Civil Just before first line switch பண்ண முடியுமா? அடிஷனல் ஃப்ரேம் பண்ணாம போ. நான் 12(2)ல பெட்ஷன் போட முடியுமா? be implemented defendant after the first hearing. இப்போ ஒரு
பார்ட்டியா சேர்க்கிறாங்க, சேர்க்கிறாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் சூட் கமெண்ட்ஸ் பண்றது from the date of suit or from the date when he was implemented as a party. எந்த டேட்? அந்த டேட்ல இருந்து தான் அவனை பொறுத்த வரைக்கும் not from the date of commencement. சமயத்துல கோர்ட் வந்து என்ன சொல்லணும்? from the date of commencement of the suit அவன் இம்ப்ளீட் பண்ணான்னு சொன்னாலும் சொல்லலாம். இப்ப அவரை பொறுத்த வரைக்கும் எப்ப இம்ப்ளீட் ஆனாரு? ஆஃப்டர் தி ஃபர்ஸ்ட் ஹியரிங். அப்ப அவருக்கு அந்த கிளாஸ் 12(2)ல சொல்றது வந்து அப்ளை ஆகுது. he can very well file an application under 12(2) of Tamil Code which is full violation. அடுத்த சிச்சுவேஷன் suit has been filed by A against B. B has filed his written statement but failed to file an application under section 12(2) before the first hearing. ரைட்டா? suit trial commence ஆயிடுச்சு. PW1 exam proof of failed cross பண்ணனும், differentiate cross பண்ணனும். நம்மள இருந்தா சார் உடம்பு சரியில்லை மெட்ராஸ் போயிருக்கிறேன் எங்களுக்கு பண்ணி நம்ம வாய்தா வாங்கிட்டே இருந்தோம். அந்த வாய்தா வாங்கிட்டு இருக்கிற ஸ்டேஜில் டிஃபரெண்ட் செத்து போயிட்டான். டிஃபரெண்ட் செத்து போயிட்டான். செத்து போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? யார் சேர்க்கணும்? லீகல் ஹேர்ஸ். வெரி குட். லீகல் ஹேர்ஸ்ங்கிற கான்செப்டே டிபிஎஸ்ல கிடையாது. யார் இம்ப்ளீட் பண்ணணும்? இப்போ இந்த லீகல் ரெப்ரசன்டேட்டிவை இம்ப்ளீட் பண்ணியாச்சு. யார் இம்ப்ளீட் பண்ணியாச்சு? லீகல் ஹேர்ஸை இம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவன் ஏற்கனவே வக்கீல் வச்சிருக்கிறான். பி அவங்க அப்பா சங்கரம்பிள்ளை வச்சிருக்கிறான். பெட்டன் படம் நான் விட்டுட்டேன். 12(2)ல பெட்டன் போடல. இம்ப்ளீட் பண்ணிட்டான். யாரு? எப்பறம் லீகலா இம்ப்ளீட் பண்ணிட்டான். வெங்கட்ராமன் அவன் போறான். பார்த்துட்டு கோர்ட் ஃபீஸே கம்மியா இருக்கு, அந்த முட்டா பைய சங்கரம்பிள்ளை பெட்டன் போடலையா? பெட்டனை போடு 12(2) அப்படின்னு சொல்லி பெட்டன் கொடுக்குறாரு. whether can the legal representative of the deceased defendant file an application under section 12(2) of the Tamil Nadu Court Fees and Suit Valuation Act requesting the court to try the preliminary as the payment of பண்ண முடியுமா? பண்ணலாமா? அதே வழியில வேற வழியில வேற வக்கீல் இருந்தா போடலாம். அதே வக்கீல் போட முடியாது. எந்த ஆன்சர் இல்ல வக்கீல் சொல்ல வேண்டியதானே? வக்கீல் தெரியாது. யாரை இம்ப்ளீட் பண்றீங்க? லீகல் ரெப்ரசன்டேட்டிவ். அந்த லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் ஏற்கனவே ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க அப்பா போட்டுட்டான். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கான்ட்ராடிக்டரியா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் போட முடியுமா? ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியுமா? அவன் எடுக்காத விஷயத்தை எடுக்க முடியுமா? அவன் எடுத்துருக்கானா? செத்து போனவன் டோட்டல் பட்ஜெட் போட்டுருக்கானா? இவனு போட முடியுமா? இருக்கிறாங்க நம்பர் பண்ணுறாங்க. போட முடியும். நம்பர் பண்ணுறாங்க. நம்பர் பண்ணால் தப்பு. நீங்கள் 12(3) எடுத்து சொல்லுங்க. பண்ண முடியாதுன்னு. 12(3) இஸ் a bar. ஒருவேளை அடிஷனல் ஸ்டேட்மெண்ட் போடுறது ரைட் ரிசர்வ் பண்ணியிருந்தா சார்? நல்லா புரிஞ்சுக்காங்க. எல்லாத்துக்கும் ஜென்ரலாக ஈவன் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. எங்கள் அட்வொகேட்டுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. டிஃபரெண்ட் இருக்கான், ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டான். எல்லாம் புரிஞ்சுக்காங்க. அவனுடைய லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் இம்ப்ளீட் பண்ணணும். இம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபார் ஃபைலிங் அடிஷ்னல் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் வர முடியுமா? இன்வேரியபிளாக கோர்ட்டு என்ன பண்ணாங்க? அடிஷனல் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க. That is wrong. Legally wrong. What was the legal representatives are implemented? எதுக்காக லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் இம்ப்ளீட் பண்றோம்? எதுக்காக பண்றோம்? Just to continue the list. அந்த பிரச்சனையை அவன் மூலமா கண்டினியூ பண்றதுக்காக தவிர he is not supposed to take any contradictory or inconsistent statement as against the original written statement. பண்ணவே முடியாது. It is wrong. Implead பண்றது only in the place of the deceased defendant you are impleaded and you are supposed to continue the case
எங்க முடிஞ்சதோ அது இருந்து நீ கண்டினியூ பண்ணுறது, அதுக்கு தான் அர்த்தமே தவிர கிடையாது. ஸோ செக்ஷன் 12(2) ஆஃப் தி தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் ரூல் வேல்யூவேஷன் ஆக்ட் ஒரு டிபெண்டன்ட் பிஃபோர் தி ஃபர்ஸ்ட் ஹியரிங், அதாவது இஷ்யூஸ் ஃப்ரேம் ஆனதுக்கு அப்புறம் ஜட்ஜி வந்து ட்ரையலுக்கு போடுற ஆர்டர் 15க்கு முன்னாடி ஃபைல் பண்ணணும். இட் கேன் பி ட்ரைட் as a preliminary issue. Order 14(2) of CPC is not a bar. It's not a அப்ப ஒரு ஹால்மார்க் ஆஃப் அன் அட்வொகேட் வந்து என்ன சொன்னேன், குறைச்சலா கோர்ட் ஃபீஸ் ஒட்டி லார்ஜர் ரிலீஃப் கேட்கும், அது வக்கீலோட வேலை. ஆனா கோர்ட்டோட வேலை என்னன்னா, அவன் கண்குத்தி மாதிரி விளக்கண்ணை போட்டு கோர்ட் ஃபீஸ் இப்போ சரியா ஒட்டிருக்கானா இல்லையான்னு பாரு. அவன் ரிலீஃப் என்ன வேணா கேட்கட்டும், டிக்ளரேஷன் கேட்கட்டும், இன்ஜெக்ஷன் கேட்கட்டும், இப்போ ரெக்கவரி பர்சன் கேட்கட்டும், ரிலீஃப் என்னன்னு கேட்கட்டும். அவன் சம்மன் சர்ச் இந்த பிளைண்ட் என்னவோ, இந்த பிளைண்ட் அவன் மட்டும் இந்த ரிலீஃப் கேட்கணும். இந்த அயோக்கிய பையன் டிக்ளரேஷன் கேட்டது நான் சட்டசைட் பண்ணாம ஒட்ரா கோர்ட் ஃபீஸ் ஆண்டி சட்டசைட் செக்ஷன் 40ல ஒட்டுன்னு சொல்லி இட்ஸ் a duty of the court. இது நான் சொல்லல, சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க. AR 1973 சுப்ரீம் கோர்ட் பேஜ் 2384. AR 1973 சுப்ரீம் கோர்ட் பேஜ் 2384. அதே மாதிரி court fees it is a service rendered by the judiciary to the clients by collecting the court fees from the client. So whatever the amount collected by the court by way of court fees, that should be utilized only for the welfare of the judiciary and not for the welfare of the state government. 1989 supplement 1 SEC page 696. 1989 supplement 1 SEC page 696. உங்க உமன் அட்வொகேட் பார் வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல தமிழ்நாட்டில் கோர்ட் ஃபீஸ் மூலமா எவ்வளவு பணம் வந்திருக்குது, அந்த பணத்தை கவர்மெண்ட் வந்து இது வரைக்கும் எது ஜட்ஜி சேலரிக்கு எவ்வளோ கொடுத்துருக்கு, ஸ்டாஃபுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கு, மீதி எவ்வளோ சர்ப்ளஸ் ஃபண்ட் இருக்குது, அந்த பணத்தை என்ன பண்ணுங்க கேளுங்க. மீதி பணத்தை இருந்தால் உமன் அட்வொகேட்டுக்கு 10க்கு 10 இருக்கு, 2000 சைடில் இடம் கேளுங்க, சேம்பர் கேளுங்க. இருக்கிற இடத்த புடுங்கிட்டு விட்டுருவாங்க, ஆட்டி அதாவது இருக்கிற இடத்த வச்சு தப்புனா போதுன்னு நினைக்கிறாங்க அவங்க. தப்பு இவங்க சிங்க பெண்மணி ஆகிட்டாங்க. என்ன பிடுங்கன்னா பிடிக்கிட்டு போட்டோம், ரைட் ஹேண்ட்ல கேட்போம், இருந்துச்சுன்னா கட்டி கூடான்னு சொல்லி கேட்போம், பயிர் பிடிட்டு போடுவோம். கேட்கணும்ல, நீங்களாம் கேட்கணும்ல. எனக்கு என்னமோ இந்த உமன் அட்வொகேட்டா ரொம்ப டெலிஜென்ட்டா வைப்ரண்டா ஆக்டிவா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நம்ம பார்லாம் ஒண்ணுமே இல்லை, சவளப்புல மாதிரி கிடக்கு. சரி, இப்ப இந்த ஆக்டை வந்து எப்படி நான் டிவைட் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். இந்த தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் ரூல் வேல்யூவேஷன் ஆக்டை சாப்டர் 8 வரைக்கும் நான் டிவைட் பண்றேன். ஒன்று சாப்டர் வந்து ப்ரிலிமினரி, சாப்டர் 1 வந்து ப்ரிலிமினரி எனக்கு எழுதுறாங்க. சாப்டர் 2ங்கிறது liability to pay fees. Who is liable to pay fees? Who is liable to pay fees? எந்த பார்ட்டி? பாதியா பரிவாரியா? கோர்ட் ஃபீஸ் வந்து பிரைட் ட்ரீட் பண்ணி தான் வரணுமா? The person who seeks relief. செட் அவுட் கவர்மெண்ட் லைன் போட்டா என்ன பண்ணணும்? கோர்ட் ஃபீஸ் சொல்லணும். அப்புறம் வேற உதாரணம் வெரி குட். பார்ட்டி சூட்ல டிஃபரன்ஸ் வந்து கேட்டேன்னா அப்படினா பாதி கோர்ட் ஃபீஸ் சொல்லணும் போறோம். அவருக்குரிய ஷேருக்கு என்னவா? அவனுக்குரிய ஷேருக்கு என்னவோ. அப்ப liability to pay fees யார் அப்படின்னு சொல்லி அது சாப்டர் 2. சாப்டர் 3 determination of fees. fee எப்படி determine பண்றது அப்படிங்கிறது சாப்டர் 3 டீல்ஸ். சாப்டர் 4 computation of fees எப்படி கம்ப்யூட் பண்றது.
சாப்டர் 5 வேல்யூவேஷன் ஆஃப் சூட்டை எப்படி வேல்யூ பண்ணுறது. சாப்டர் 6 வந்து probate, letter of administration and certificate of administration. இந்த probate என்ன, letter of administration நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. probate என்ன, letter of administration, certificate of administration. கை தூக்க கூடாது. Sir, we are all professional lawyers. We do not know the procedures adopted by High Court, so we need not know probate லாம் சொல்லக்கூடாது. நாளைக்கு High Court போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம், நாளைக்கு ஜட்ஜ் ஆவீங்க, High Court ஜட்ஜா கூட ஆகலாம். So you must know probateனா என்ன, letter of administration. probateனா என்ன, இல்ல probateனா என்னப்பா சொல்லுங்க சார். சொல்லுங்க. தெரிஞ்சத சொல்ல தப்பு இல்ல. நீங்க சொல்லி கொடுக்கல ரெஜிஸ்டர் இல்லனா போஸ்ட்ல போட்டு உறுதிப்படுத்து. பில் வந்து அண்டர் ரெஜிஸ்டரா இருந்ததுன்னா கன்ஃபர்மேஷன் Register Whether will requires compulsory. No, not necessary. ஆப்ஷன் probateனா என்ன, உறுதிப்படுத்துறது. எதை உறுதிப்படுத்துறது, அந்த டாக்குமெண்டோட எந்த டாக்குமெண்ட், எது வந்து இப்ப வீலா இருந்துச்சுன்னா செட்டில்மெண்ட் இருந்தா செட்டில்மெண்ட் இல்ல probate சார், ரெண்டு டிபெண்ட் ரெண்டு பேருமே வந்து அந்த வில்ல யார் கொஸ்டின் பண்றாங்களோ அதை வந்து இது பண்ணணும். வில் எக்ஸிக்யூட்டட் ரிலேஷன் மெட்ரோபாலிட்டன்ல இருக்க ப்ராப்பர்ட்டி கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ண வில் மெட்ரோபாலிட்டன் மெட்ரோபாலிட்டன் சிட்டிங்கிறது இந்தியா பொறுத்தவரைக்கும் எந்தெந்த சிட்டி, இந்த 4 ஊர்ல அந்த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஹைகோர்ட் இருக்குல்ல, அதுக்குள்ளார ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த ப்ராப்பர்ட்டில வசிக்கக்கூடிய இந்துஸ் மட்டும்தான் இந்த ஹிந்துஸ் மட்டும்தான், முஸ்லிம்ஸ்க்கு கிறிஸ்டியன்ஸ்க்கே கிடையாது. ஒரு ஹிந்து இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் வசிச்சிருந்து அங்க ஒரு உயிரை எழுதி அந்த உயிர் இந்த மெட்ரோபாலிட்டன் ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளார இருந்துச்சுன்னா அந்த வில்லை வந்து ஹைகோர்ட்ல போய் அந்த வில்லை கொடுத்து ஐயா இன்னாரு தான் இந்த சொத்தை எழுதி கொடுத்துருக்கிறாரு, இன்னா எனக்கு எழுதி கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி probate ஆகணும். probate is nothing but confirmation of the fact that the executor has executed the will in favor of so and so. அவ்வளவுதான். It is not a genuine order. It is not a degree. நல்லா புரிஞ்சுக்காங்க. probateங்கிறது செக்ஷன் 57 of the Indian Succession Act படி மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் வசிக்கக்கூடிய ஒரு நபர் மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சொத்தை பொறுத்து ஒரு உயில் எழுதி வைத்திருந்தால் அந்த உயிலை உயர் நீதிமன்றம் சரியானது உண்மையானது என்று ஒரு உறுதி சான்றிதழ் வழங்கும். அந்த சர்டிபிகேட்டுக்கு பேர் தான் probate. இப்போ ஒரு கேள்வி, ஒருத்தன் திருச்சியில் வசிக்கிறான், திருச்சியில் ஜாயிண்ட் ஒன் சப் ரெஜிஸ்ட்ரார்ல ஒரு உயில் எழுதலாம். That will is in respect of the property, both the property is situated in Trichy and Madras. இப்போ இந்த உயிலை ப்ரொவைட் பண்ணுமா வேணாமா, உயிலை ப்ரொவைட் பண்ணுமா வேணாமா, மெட்ராஸ் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் the will has to be compulsorily probated. திருச்சியில் ஒரு சொத்து இருக்கு, தஞ்சாவூர்ல சொத்து இருக்கு, உயில வந்து மெட்ராஸ்ல எழுதலாம், அதை ப்ரொவைட் பண்ணுமா? அப்ப இங்க வாட் இஸ் சைனிக் வான்னா எது முக்கியம்? சிச்சுவேஷன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி எங்க இருக்கணும்? மெட்ரோபாலிட்டன் இருந்தா தான் ப்ரொவைட். இதுக்கு பேர் தான் ப்ரொவைட். ப்ரொவைட்னா அப்படியே பயந்துட்டு வந்து ஓட வேண்டாம், சிம்பிள். நான் சொல்லித்தரமா இருக்கு. ப்ரொபேட் பென்ஷன் போட்டுட்டான், ஐயா இன்னார் தான் உயிர் எழுதிருக்கிற எங்களுக்கு கொடுக்க ப்ரொபேட் பண்ணி பென்ஷன் போட்டான். பென்ஷன் போட்டதுமே என்ன பண்ணுவாங்க, ஒரு
பேப்பரில் ஆடு கொடுப்பாங்க. இது மாதிரி என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாரு, அப்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? சைட்டேஷன். இட் இஸ் நாட் எ சம்மன். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? சைட்டேஷன். அதை பார்த்துட்டு கவனம் ஒருத்தன், ஐயோ இந்த சொத்து வந்து எங்கள் அப்பா எழுதின உயிர் வேலைக்காரருக்கு எழுதி வச்சிருக்கிறாரு, வாரிசு நாங்கள் இருக்கிறோம்யா, எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருக்குது, பெட்டன் போட்டான்னு வச்சுக்காங்க. அப்படியே இந்த ப்ரொபேட் ஓபி, அது பேர் ஓபி, ஓபி என்னவா மாறிடும்? ட்ரான்ஸ்ஃபர் ஓஎஸ்ஆ மாறிடும், டிஓஎஸ்ஆ மாறிடும். அதுக்கு பேர் என்ன? டிஓஎஸ் பார்த்தீங்க, நம்ம ஓஎஸ் தான் பார்த்துருக்கோம். இது என்ன டிஓஎஸ்? சரி, ஓஎஸ்க்கு அப்பா இருப்பார் போல இருக்கு, இன்சல் வந்து தமிழ் சில்வன் போல இருக்கு, அதனால டீ நினச்சிக்காதீங்க. டிஓஎஸ் பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ட்ரான்ஸ்ஃபர் ஓஎஸ் அர்த்தம். ஸோ இந்த ப்ரொபேட் ஓபி என்ன கன்வெர்ட் ஆகும்? அப்ப ரெகுலர் சுட்டாது கன்வெர்ட் ஆகும். அப்ப ப்ரொபேட் ஓபியில அந்த பில்லு வந்து ஜெனுனா இல்லையாங்கிறது பார்க்க போறது இல்லை. எல்லாம் புரிஞ்சுக்காங்க. ப்ரொபேட் ஓபியில பில்லு ஜெனுனா பார்க்க போறது இல்லை. இதனால எழுதுறதுக்காக ஒரு சாட்சியை கூப்பிட்டு விசாரிச்சா போதும், அவ்வளவுதான். அந்த பில்லு தப்பு, ஃபோர்ஜரி அப்படின்னு சொன்னா அதை டிசைட் பண்ண அதிகாரம் யாருக்கு இருக்கு? ட்ரையல் கோர்ட்டுக்கு இருக்கா, ஹை கோர்ட்டுக்கு இருக்கா? ஒரிஜினல் டிசிஷன் காம்பிடன்ஸ் இருக்கு. லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சார், இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு கொடுத்துருக்கு சார், கோர்ட் பீச் நடத்துக்கு அப்படின்னு சொல்றீங்களா? லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த காலத்துல உயிர் எழுதியிருப்பாங்க. அந்த காலத்துல இருக்க பண்ணையாரு, பெரிய பெரிய ஆளுங்க உயிர் எழுதியிருப்பாங்க. என்னன்னா, இந்த மாதிரி சொத்து இருக்கு, என்ன பசங்களுக்குலாம் விவரம் பத்தாது, வீட்டுக்கு விவரம் பத்தாது. அந்த காலத்தில் வக்கீல் நல்ல வக்கீலாக இருந்தாங்க. என் வக்கீல் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அட்மினிஸ்டர் பண்ணி என்ன அதுலேருந்து வர பணத்தை எடுத்து என் வாரிசுக்கெல்லாம் கொடுக்கணும், மைனராக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அட்மினிஸ்ட்ரேட்டரோ எக்ஸிக்யூட்டரோ போய் ஹைகோர்ட்டில் போய் என்ன பண்ணணும்? ப்ரொபேட்டுக்கு பதிலாக லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். இன்னாலும் உயிர் எழுதிருக்காங்க, இந்த உயிர் படி நான் தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர், இந்த சொத்தை நிர்வாகம் பண்ண எனக்கு அதிகாரம் இருக்கு, எனக்கு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொல்லி வாங்கணும். அதான் லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ ஒரு கேள்வி, ப்ரொபேட் போடுறதுக்கு இஸ் தேர் எனி லிமிடேஷன்? ப்ரொபேட் போட்டு ஒரு ஆர்டர் வாங்கிட்டான், அது தப்பா வாங்கிட்டான்னு சொல்லி ரிவோக் பண்ணலாம். 273 ரிவோக் பண்றதுக்கு இஸ் தேர் எனி லிமிடேஷன்? இது வீட்டில் போய் உட்காந்து பார்த்து அடுத்த கிளாஸில் சொல்லுங்க. எல்லாமே நான் சொல்லி தரேன், நோட் பண்ணிக்கலாம். Limitation for filing probate will be limitation for filing revocation of probate. வீட்டில் போய் படிப்பீங்களா? எழுதுறத பார்த்தா வீட்டில் போய் அம்மா சொல்ற வடையை வச்சு நச்சு பண்ணி என்ன ஒரு ஸ்டிக் சொல்றதா இது பேப்பர். இது வந்து சாப்டர் 7 வந்து probate, letters of administration and certificate of administration. Chapter 7 refund and remission. Refund and remission. Court fees client ஒட்டினா ஒட்டின பணத்தை ரீஃபண்ட் பண்ண முடியுமா? இல்லை ஒன்றே தரோம் கொடுத்தா ரீஃபண்ட்லாம் கணக்கு பண்ண முடியுமா? ரீஃபண்ட் கேட்க முடியுமா? கேட்கலாமா? கேட்கலாம். மேட்ரு வந்து மீடியேஷன் அவுட் செட்டில் ஆயிடுது. செட்டில் ஆனா கூட கொடுத்துருவாங்களா? இல்லை என்டர் கோர்ட் ஃபீஸ் கொடுத்துருவாங்களா? ரீஃபண்ட் எப்போ கேட்கணும்? லோகதாரத்தில் முடியுது. லோகதாரத்தில் முடிஞ்சதுன்னா கேட்கலாம். ஃபுல் கோர்ட் ஃபீஸ் வாங்கிக்கலாம். செட்டில்மெண்ட் ஆஃப் கோர்ட்னா அப்புறம் வேற. இதுதான் எல்லாத்துக்கும் தெரியும். வேற ரீஃபண்ட்
என்னன்னா Mediation. அதான் கன்சிலேஷன் சொல்லியாச்சு. லோக்கல் கன்சிலேஷன் மீடியேஷன் எல்லாம் ஒன்று தானே. ஃபுல் கோர்ட் ஃபீஸ் அதில் வந்துடும். செட்டில் அப்படி நம்ம படினா ஆஃப் த கோர்ட் ஃபீஸ் வரும். முன்னாடி 5% கழிச்சு தான் கொடுத்துருக்காங்க. கழிச்சுட்டோம் 5%. 5%. அப்புறம் எப்போ ரீஃபண்ட் ஆகும்? எப்போ ரீஃபண்ட் ஆகும்? மிஸ்டேக்னா எதை பொறுத்து? கோர்ட் ஃபீஸ் வந்து நீ வந்து 1000 தான் ஒட்டணும், 2000 ஒட்டிருக்கிற, நீ ரீஃபண்ட் வாங்கி சொல்ல முடியுமா? ஒன் வேக்கெல்லாம் ஒன் வே 500 ரூபாய்க்கு கோர்ட் ஃபீஸ் ஒட்டினா 5000 தெரியாம ஒட்டினா மேட்ச் முடிஞ்சு போச்சு. 5000 அவ்வளோதான். கவர்மெண்ட்டுக்கு போயிடும். கவர்மெண்ட்டுக்கு போயிடும். வாங்கலாம் முடியாது. ஐயா இல்லை எக்ஸ்ட்ரா பண்ணிட்டேன் கொடுக்க ஜட்ஜு உதவாதுன்னு உதப்பாரு. எப்போ ரீஃபண்ட் கேட்க முடியும்? நம்பர் நீ கோர்ட் ஃபீஸ் ஒட்டி இந்த கோர்ட்டுக்கு போயிட்டு ஜூரிஸ்டிக்ஷன்னா ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. Proper court. எப்போ ரீஃபண்ட் கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஜட்ஜு அது வந்து காஸ்ட் தான் ரீஃபண்ட் ஆகும். கோர்ட் ஃபீஸ் ரீஃபண்ட் ஆகாது. நான் கோர்ட் ஃபீஸ் அமௌண்ட் எப்போ ரீஃபண்ட் ஆகும்னு கேட்குறேன். ஹைகோர்ட்ல ஜஸ்டிஸ் செல்வம் ஒரு கேஸ் ஆர்கியூ கிளைண்ட் ரிஜெக்ட் பண்றேன் இல்ல என்ன சொன்னேன் கிளைண்ட் ரிஜெக்ட் பண்றேன் நான் ஐ ட்ரை டு ரெஸ்ட் கோர்ட் ஃபீஸ் பே ரீட் பண்றேன் வை யூ ஆல்ரெடி paid the court fees. It's one way only. No நம்பர் my lord, section is there. Is it well section 69 of the Tamil Nadu court fees and due value client reject பண்ணனா entire court fees has to be refunded. Entire court fees has to be refunded. நிறைய அட்வொகேட் தெரியாது. அப்ப வாங்குறதுல தெரியல. client ரிட்டர்ன் பண்ணா ரிஜெக்ட் பண்ணனா entire court fee has to be refunded. So இது வந்து சாப்டர் 7. சாப்டர் 8 வந்து மிஸ்செலானியஸ். சார் இப்போ அப்பீல் போகிறாங்கன்னு ரிஜெக்ஷன் ஆனால் வாட் இஸ் தட்? அது கோர்ட் ஃபீஸ் என்னன்னு சொல்றீங்க? சொல்ற வர அர்த்தமா? சரி. சாப்டர் 8 வந்து மிஸ்செலானியஸ். ஸோ இந்த 8 சாப்டர் நம்ம தெளிவாக படிச்சிட்டோம்னா யார் லயபிள், எப்படி how to determine the court fees, how to compute the court fees, who is liable to pay, என்ன how to value the subject matter எல்லாம் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். என்ன கேட்டால் லா காலேஜில் இந்த ஆக்ட் தான் முதல் புக்காக இருக்கணும். ப்ராக்டிக்கல் பர்பஸுக்கு இதுதான் கைடு, இதுதான் இருக்கணும். இதை விட்டு டேக்ஸு சம்மந்தம் இல்லாமல் வச்சுக்கிறாங்க. ப்ராக்டிக்கல் வக்கீலோட வேலையை கோர்ட் ஃபீஸ் எவ்வளோ கம்மியாக விட்டுணும், அதை தான் வக்கீலோட திறமை. ஃபைட் பண்ணணும். சார் ஒரு கேள்வி கேட்டார், அது சுட சுட பதில் சொல்லிடுவோம். நிறைய கோர்ட்டு வாங்கணும், நிறைய கோர்ட்டு வாங்கணும், அது கவர்மெண்ட் வாங்கணும். வெங்கட்ராமன் சார் கேட்ட கேள்விக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொன்னாதான் உங்களுக்கு புரியும்.
ஒரு பிளைண்ட் போடுறீங்க, அந்த பிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ண சொல்லி ஆர்டர் 7 to 11 நீங்க பெர்சன் போட்டீங்கன்னா அந்த பெர்சன் அலோவானா ஒரு பிளைண்ட் இஸ் ரிஜெக்டட்னு அர்த்தம். ஆர்டர் ரிஜெக்டிங் பிளைண்ட் இஸ் ஆல்சோ a degree செக்ஷன் 2 சப்க்ளாஸ் 2 of CPC. It shall be deemed to be a degree. அப்ப அந்த ஆர்டர் வந்து ரிஜெக்ட் தி பிளைண்ட்னா அது டிகிரி. அதுக்கு மேல என்ன போடணும்னா அப்பீல் ஏஎஸ் தான் வரும், ரிவிஷன் வராது, சிஎம்ஏ வராது. IA failed to reject the plaint that was dismissed. அப்படின்னா அது டிகிரியா? அது டிகிரியா? You file an application to reject the plaint, that application allowed na, that is degree. If it is dismissed na, it's an order. Appealable order, non-appealable order. Appealable order, non-appealable order. Although first you வந்து explain what is appealable order and non-appealable order கேக்குறீங்க. அதானே? அதானே மைண்ட் வைஸ். ஆர்டர் 43 எடுங்க. ஆர்டர் 43ல எதெல்லாம் அப்பீலபிள் ஆர்டர்னு போட்டிருப்பான். அதுல வராததெல்லாம் நான் அப்பீலபிள் ஆர்டர். அப்பீலபிள் ஆர்டர் இருந்ததுன்னா சிஎம்ஏ இல்லை. நான் அப்பீலபிள் ஆர்டர் இருந்தா ரிவிஷன் இல்லை அண்டர் ரிவிஷன் பிஃபோர் தி ஹை கோர்ட். என்ன அண்டர் செக்ஷன் 151 ஆஃப் சிபிசியா 114 review article 227 of the constitution of India 227. அப்ப ஆர்டர் ரிஜெக்ட் பெட்டிஷன் ஃபைல் டு ரிஜெக்ட் தி பிளைண்ட் டிஸ்மிஸ்ட் அது வந்து என்ன ஆர்டரா டிகிரியா அப்பீலபிள் ஆர்டரா நான் அப்பீலபிள் ஆர்டரா? இட் இஸ் a நான் அப்பீலபிள் ஆர்டர். அதுக்கு மேல என்ன வரும்? ரிவிஷன் தான் வரும். அதுக்கு மேல என்ன வரும்? ரிவிஷன் தான். செக்ஷன் 52 ஆஃப் தி தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் ப்ரூஃப் வேல்யூவேஷன் ஆக்ட்ல ஒரு சூட் போடுறீங்க, சூட் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு, அதுக்கு மேல அப்பீல் போடுறீங்க. அந்த அப்பீலுக்கு என்ன கோர்ட் ஃபீஸ்னா ட்ரையல் கோர்ட்ல கோர்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல என்ன விட்டுருக்கோ அதே கோர்ட் ஃபீஸா நீங்க விட்டுறணும். ட்ரையல் கோர்ட்ல என்ன கோர்ட் ஃபீஸ் விட்டுருக்கீங்களோ அதுதான் நீங்க அப்பீலுக்கு ஏஎஸ்க்கு விட்டுணும். இப்ப ராம் வந்து கணேஷ் மேல சூட் போடுற ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் 15 லட்சம் ரூபாய்க்கு கோர்ட் ஃபீஸ் அளவு 45,000 ஒட்டிட்டாரு. இந்த கணேஷ் என்ன பண்றா ஒரு ஐயா போடுறான். ஐயா எவ்வளவு ஒட்டுற ஸ்டாம்ப் 20 rupees. 20 rupees ஒட்டி ஒரு ஐயா போடுறான் டு ரிஜெக்ட் தி பிளைண்ட். அந்த ஆர்டர் வந்து ஐயா அளவு. அதுக்கு மேல இவர ராம் என்ன பண்ணணும்? அப்பீல் தான் போடணும். அப்பீல் தானே போடணும். சொன்னல டிபிடி அப்பீல் போயிட்டாரு. இந்த அப்பீல்ல செக்ஷன் 52 ஆஃப் தி தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் ப்ரூஃப் வேல்யூவேஷன் ஆக்ட் படி எவ்வளவு ஒட்டணும் ஸ்டாம்ப்? ட்ரையல் கோர்ட் எவ்வளவு ஒட்டிருக்கான்? 45,000. அதே 45,000 தான் ஒட்டணும். 45,000 ஒட்டினா சரியா இல்லையா? அது இந்த பிரேக் பண்ணலாம் வேண்டியது. டீங்க டீ வந்துச்சுல்ல? 5 minutes break. கரெக்டா சொல்லுங்க. சரி, இப்போ பிளைண்ட் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. பிளைண்ட் ரிஜெக்ட் ஆனதுக்கு மேல என்ன வரும்னு சொன்னேன்? அப்பீல் வரும். ஏஎஸ் தான் போடணும். ஏஎஸ் எவ்வளோ கோர்ட் ஃபீஸ் சொல்லணும்? ட்ரையல் கோர்ட் எவ்வளோ ஒட்டிருக்கோம்? இப்போ ஏஎஸ்க்கு எவ்வளோ ஒட்டணும்? அது சரியா? கொஞ்சம் திங்க் பண்ணு. 45,000 ஒட்டணுமா? இந்த ஏஎஸ் அலோவ் பண்ணணும் என்ன ரிலீஃப் பண்ணுங்க. இப்போ நீங்க ஏஎஸ் போடுறீங்க. ஏஎஸ் அலோவ் தான் என்ன அர்த்தம்? ரைட் ரிஜெக்ட் பண்ண தப்பு ரிஜெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லணும். ஸ்பெசிஃபிக் டிகிரி வந்து அப்பீல் கொடுக்க போறாங்களா? அப்போ ஒரு டியூஷன் நடந்து டிகிரி பாஸ் பண்ணி அதுக்கு மேலே அப்பீல் பண்ணா நீ கோர்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல என்ன கட்டிருக்கோ அதான் ஒட்டுன்னு சொல்லலாம். இங்க வந்து என்ன போயிருவாங்க ஐஏ இல்லை. இந்த டிகிரி அப்படிங்கிறது வந்து என்னன்னா இட் இஸ் a legal fiction. It is a legal fiction. It is not a degree, but it's a treated as a degree. It's a legal fiction. Legal fiction ங்கிறது you cannot strictly follow the book. அப்பீல் தான் நீ போடுற. ஆனா அப்பீல் போட்டு அளவானா your suit will not be degree. பிரசிடென்ட் கொடுக்க மாட்டான். என்ன கொடுப்பான்? ஆர்டர் ரிஜெக்ட் தி பிளைண்ட் இஸ் தப்பு அப்படின்னு திரும்ப ட்ரையல் கோர்ட்டுக்கே பண்ண சொல்லுவான். அப்ப அந்த ஐஏல அந்த டிபெண்டன்ட் என்ன ஸ்டாம்ப் ஒட்டினானோ அதே ஸ்டாம்பை நீ அப்பீலுக்கு ஒட்டினா போதும். எவ்வளோ ஐஏல ஒட்டணும்? 20 ரூபா. இப்போ அப்பீல் நம்ம எவ்வளோ ஒட்டணும்? இட் இஸ் அகெயின்ஸ்ட் செக்ஷன் 52 ஆஃப் தி கோர்ட் ஃபீஸ் அண்ட் ப்ரூஃப் வேல்யூவேஷன். பட் திஸ் இஸ் தி ப்ரொசீஜர். உத்தராபதி ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இருக்கா தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ லோக வேலைக்கு வந்து உட்கார
உத்தராபாய்க்கு இது மாதிரி ஒரு கேஸ் நான் போட்டேன், கோர்ட் ஃபீஸ் இது மாதிரி வெறும் 20 ரூபா அப்படி போட்டேன், ரிட்டர்ன் வச்சு கொடுத்தாரு. ரிட்டர்ன் சார் பிள்ளைங்க இப்போ எட்கார் கோர்ட் ஃபீஸ்ன்னு சொல்லி நானும் போய் அவர்கிட்ட சளைக்காம ஃப்ளைட் அப்பீல் ரீப்ரசன்ட் இதுதான் சார் தகவல். அதனால கடல் கொடுத்தாரு. என்னையா சொல்கிறேன், அப்பீல் போட்டுருக்கேன் செக்ஷன் 52 படி ஃபுல் கோர்ட் ஃபீஸ் தான் விட்டுருந்தீங்க, ஏன்னா இவரையும் 20 ரூபா விட்டு அப்பீல் போட்டுருக்கிறேன். நாளைக்கு கோர்ட் ஃபீஸ் எக்ஸாம் தான் என்னைய போட்டு கொண்டு எடுத்துக்கலாம், கோர்ட் ஃபீஸ் விட்டு நம்பர் பண்ணுறேன், வேணா ஸ்டே கொடுக்குறேன் அப்படின்னா. நீங்கள் ஸ்டேயும் கொடுக்கலாம்னா ஒன்றும் வேணாம், 20 ரூபா விட்டு வேணாம் சார் ரூலிங் இருந்தால் கொடுங்க. நானும் போய் கொடுத்துல தேடுறேன் தேடிக்கிட்டே இருந்த ஒரு ரூலிங் கூட ஒன்னே ஒன்று கிடைச்சது. 2013 6 ஆந்திரா லா டைம்ஸ் பேஜ் 222. 2013 6 ஆந்திரா லா டைம்ஸ் பேஜ் 222. இந்த ரூலிங்கை கொண்டு போய் கொடுத்தேன். பார்த்துட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் ரூலிங்கு தான் கூட அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் ரூலிங் இருந்தால் கொடுங்க சார். மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜஸ்க்கு ஹைதரா ஹைகோர்ட் ஜட்ஜ் அளவுக்கு ஒன்று என்ன வரல சார், ஆர்டர் பண்ணுறேன். அப்புறம் நம்பர் பண்ணாரு. இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம ஹைகோர்ட் வந்து இது மாதிரி ரைட்டு ரிஜெக்ட் ஆகி அதுக்கு மேலே அப்பீல் போனால் அந்த ஐஏல எவ்வளோ ஸ்டாம்ப் போட்டிருக்கோனோ அந்த ஸ்டாம்ப் மட்டும்னா போதும், ஃபுல் கோர்ட் ஃபீஸ் ஒட்ட வேணாம்னு சொல்லி ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஆர் சுப்ரமணியன் சொல்லியிருக்கிறாரு. 2017 5 CTC fail 498. 2017 5 CTC 498. அதுக்கு ஈக்குவலண்ட் வேணும்னா 2017 6 MLJ 752. 2017 6 MLJ page 752. அதுக்கு ஈக்குவலண்ட் வந்து 2017 4 law weekly 689. 2017 5 CTC page 498. 2017 ரெண்டு ஒன்று எல்லாமே ஒன்று தான். 2017 6 MLJ page 752 அல்லது 2017 4 law weekly page 689. இந்த 2017 அமெண்ட்மெண்ட் வரதுக்கு முன்னாடி ad valorem court fees அப்படிங்கிற கான்செப்ட். ad valorem என்ன? ad valorem அப்படின்னா என்ன? Approximately. Ad valorem வந்து it is a Latin word. ஏன்னா மீனிங் என்ன? according to value. அப்ப பழைய ஆக்ட் செக்ஷன் 7ல நீங்க சூட் ஃபார் டிக்ளரேஷன் போடுறீங்க. இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கோங்க, 10 ஏக்கரா இருந்தா 50 ஏக்கரா கூட இருக்கலாம். டிக்ளரேஷன் போட்டீங்கன்னா என்ன கிஸ்டோ அதுக்கு 30 டைம்ஸ் ஒட்டினா போதும், அதுக்கு மார்க்கெட் வேல்யூ ஒட்டணுங்கிற அவசியம் இல்லை. முன்னாடி இப்போ அதெல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ எவ்வளோ கோர்ட் ஃபீஸ்? முன்னாடி வந்து 7.5% வந்துச்சு மார்க்கெட் வேல்யூக்கு. இப்போ எவ்வளோ வரும்? 3%. இந்த நியூ ஆக்ட் 6 of 2017 ஆமாம் 6 of 2017 made some sweeping changes. Section 7, 21A, 25, 30, 37, 69 and 69. இந்த செக்ஷன்ல சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. புதுசாக ஒரு செக்ஷனை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க 74A மேண்டேட்டரி காஸ்ட். அதே மாதிரி ஆர்டிகல்ஸ் இருக்குல்ல, தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் ட்ரூத் வேல்யூவேஷன் ஆக்ட், அதில் ஆர்டிகல் ஷெட்யூல் 1ல் ஆர்டிகல் 3, 4, 11 சப்கிளாஸ் G, H, I
M O P R and S. அப்புறம் ஆர்டிகல் 16, 18, 19, 20. இப்போ செக்ஷன் 7ல கோட் பீஸ் வந்து 3% ஆன் தி மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு சொல்றான். மார்க்கெட் வேல்யூங்கிறது என்ன? எது மார்க்கெட் வேல்யூ? ஐலைன் வேற மார்க்கெட் வேல்யூங்கிறது கைட்லைன் வேல்யூவா? மார்க்கெட் வேல்யூ மார்க்கெட் வேல்யூங்கிறது என்ன? அந்த ஏரியால என்ன மாதிரி அது கைட்லைன் வேல்யூ. மார்க்கெட் வேல்யூ ரீசெண்டா ரெஜிஸ்டர் பண்ணாரு லோக்கல் ஏரியால how to determine the market value of the property. சில சமயத்துல கைட்லைன் வேல்யூவோட மார்க்கெட் வேல்யூ அதிகமா இருக்கும். சில சமயத்துல கைட்லைன் வேல்யூ மார்க்கெட் வேல்யூ கம்மியா இருக்கும். ஃப்ளக்சுவேஷன் இருக்கு. லேண்ட் அக்விசிஷன்ல கவர்மெண்ட் லேண்ட் அக்வயர் பண்ணான்னா மார்க்கெட் வேல்யூக்கு காசு தர மாட்டான். கைட்லைன் வேல்யூக்கு காசு தர மாட்டான். அடிமாட்டு விலைக்கு கொடுப்பான். அடிமாட்டு விலைக்கு கொடுப்பான். அதே கவர்மெண்ட் ஹவுசிங் போர்டு மூலமா ஏதாவது சொத்தை வித்தான்னு வச்சுக்காங்க, அவன் பிக்ஸ் பண்றதா மார்க்கெட் வேல்யூ. அப்ப மார்க்கெட் வேல்யூங்கிறது வந்து இந்த கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூவேஷன் ஆக்ட் படி செக்ஷன் 47 கேபிட்டல் AA ஆஃப் தி ஸ்டாம்ப் ஆக்ட் படி கவர்மெண்ட் என்ன டிட்டர்மைன் பண்ணிருக்கிறோ அதுதான் மார்க்கெட். ஸ்டாம்ப் ஆக்ட் செக்ஷன் 47 AA. அந்த கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ஸ்டேட் ஆக்ட் அண்ட் சென்ட்ரல் ஆக்ட் சொன்னாங்கல்ல, அதுக்கு ரூலிங் வந்து 2012 5CTC பேஜ் 705. 2012 5CTC பேஜ் 705. இதுக்கு முன்னாடி இந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் ஓவர் ரூல் பண்ணி தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 2012 5CTC பேஜ் 705. இப்போ கோர்ட் வந்து என்ன பண்ணு, சில சமயத்துல நீங்க ஒரு ரிலீஃப் கேட்டிருப்பீங்க, இந்த ரிலீஃபும் உங்களுக்கு கொடுக்கணும், இன்ஜெக்ஷன் சூட்டு போடுறீங்க, டிக்ளரேஷன். அப்ப டிக்ளரேஷன் சூட்டு போட்டா இன்ஜெக்ஷன் சூட்டோட டிக்ளரேஷன் சூட்டுக்கு கோர்ட் ஃபீஸ் அதிகமா கம்மியா? கோர்ட் ஃபீஸ் அதிகம். அப்போ உனக்கு டிக்ளரேஷன் ரிலீஃப் தரேன் அப்படின்னு சொல்லி கோர்ட் உத்தரவு போட்டா அந்த டிகிரி என்ன பண்ணும்னா the plaintiff is directed to pay the remaining court fees. அந்த remaining court fees கொடுத்தாதான் டிகிரி will be drafted. அதுவே ஜட்ஜ்மெண்ட் தான். டிகிரி எப்ப டிராஃப்ட் ஆகும்? அந்த remaining court fees நீங்க கொடுத்தாதான் டிகிரியே டிராஃப்ட் ஆகும். நீங்க இந்த பணத்தை கட்டல, இது how to collect amount from you. நீங்க இவ்வளவு பணம் கட்டணும்னு சொல்லி கோர்ட் உத்தரவு போட்டுச்சு, அந்த பணத்தை நீங்க கட்டல, கவர்மெண்ட் அந்த பணத்தை கோர்ட் அந்த பணத்தை எப்படி ரெக்கவர் பண்ணும்? Whose duty it is? Whether it is the duty of the government or duty of the court? Duty of the government.
கவர்மெண்ட் என்ன பண்ணா கோர்ட் வந்து இவ்வளவு பணம் கட்டணும்னு உத்தரவு போட்டு கோர்ட் ஃபீஸா நீ கட்டல, ஸோ தட் வில் பி ட்ரீட்டட் ஆஸ் ஏ ரெவன்யூ லேண்ட் ரெவன்யூ போட்டு ரெவன்யூ ரெக்கவரி ஆக்ட்ல கவர்மெண்ட் தாசில்தார் மூலமா உங்க ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணி சொத்தை வித்து அதை கோர்ட் ஃபீஸ் எடுத்து. ஸோ whenever court noted the relief and directed the plaintiff to pay the deficit court fees, unless and until the defendant paid the court fees, no delay will be prepared. Doctor. Put a suit for redemption of mortgage. Redemption of mortgage na na. Redemption of mortgage na na. Redemption of mortgage na na. நம்ம வந்து சொத்தை அடமானம் வச்சுருக்கோம், அந்த சொத்தை மீட்கணும்னா ரிடம்ஷன் ஆஃப் மார்க்கெட் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் 10 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க, ஒரு மார்க்கெட் டீட் எழுதி கொடுத்துருக்கீங்க, அதே அந்த சொத்து பத்திரத்தை வச்சுக்கோ, 10 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கேன், இந்த பணத்தை கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பணத்தை கொடுக்க ரெடியாக இருக்கீங்க. அவன் வந்து பணத்தை வாங்கிட்டு இந்த மார்க்கெட் டீட்டை கேன்சல் பண்ண வேணாமல் எழுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கோர்ட்டில் ரிடீம் தி ப்ராப்பர்ட்டி நீங்கள் பெட்டன் போடுறீங்க. ரெடம்ஷன் ஆஃப் மார்க்கெட். நீங்கள் ரெடம்ஷன் ஆஃப் மார்க்கெட் போகும்போது நான் வந்து கட்ட வேண்டிய பணம் 1 லட்சம் அப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணுறேன். டிஃபரண்ட் வந்து என்ன பண்ணுறான், ஆஜராகி வாங்க கொடுக்க வேண்டிய பணம் வந்து அசல் வந்து 1 லட்சம், வட்டிக்கு எல்லாம் போட்டு 5 லட்சம் தரணும், 5 லட்சம் கொடுத்தாதான் அந்த ப்ராப்பர்ட்டி ரெடி பண்ண முடியும்னு அவன் ஸ்டேட்மெண்ட் போட்டான். நல்லா புரிஞ்சுக்காங்க, எவ்வளோ போட்டான் ஸ்டேட்மெண்ட். இவன் ரிடம்ஷன் ஆஃப் சூட்டுக்கு எவ்வளோ வேல்யூ பண்ணிருந்தான் சூட்டை, 1 லேக் ஸ்டாம்ப் எவ்வளவு, 1 லேக் எவ்வளவு 3% எவ்வளவு 3000 வச்சு ஸ்டாம்ப் போட்டான், சூட்டு போட்டுட்டான். டிஃபரெண்ட் கண்டென்ஷன் என்ன, 1 லட்சம் கொடுக்கணும் 5 லட்சம் கொடுக்கணும்னு சொல்லி கோர்ட்டு என்ன பண்ணுது, இல்லை 1 லட்சம் கொடுத்தா போதும் 5 லட்சம் கிடையாதுன்னு சொல்லி சூட் இஸ் டிகிரி, சூட்டு டிகிரி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே அந்த டிபெண்டன்ட் அப்பீல் போகிறான். யாரு, மார்கேஜி அப்பீல் போகிறான். அப்பீல் போட்டு அவன் எவ்வளோ ஸ்டாம்ப் போட்டணும்னு, எவ்வளோ ஸ்டாம்ப் போட்டணும், செக்ஷன் 52 சொல்லி கொடுத்தல, அது எவ்வளோ ஒட்டணும்னு சொல்லியிருக்கேன். 52 என்ன சொல்லியிருக்கேன், எவ்வளோ ஒட்டிருக்கான், எவ்வளோ ஒட்டிருக்கான் 3000 ரூபாய். அப்போ எவ்வளோ ஒட்டணும், அவன் 3000 தான். 3000 தானே ஒட்டணும், கரெக்டு தானே, 3000 ஒட்டினா கரெக்டு தானே. அவன் அப்பீல் என்ன கேட்குறான், கிரவுண்டு அப்பீல் என்ன கிரவுண்டு கேட்குறான், 5 லட்சம். அப்போ அப்பீல் அலௌடு directing the dependent plaintiff to pay 5 lakhs னா நீ எவ்வளவு ஒட்டிருக்க ஸ்டாம்பிங்க 3000 தான். அப்ப அது கரெக்டா வருமா, கிடைக்கும் இல்ல. அப்ப நீ வந்து எதை சேலஞ்ச் பண்ற, டிகிரி சேலஞ்ச், நாட் only டிகிரி, the liability of the plaintiff நீ சேலஞ்ச் பண்ற. 5 lakhs கேட்டு தான் நீ அப்பீலே போடுற. so you must pay court fees on 5 lakhs, not on 1 lakh. இந்த 52 படி அது ஒட்டணுங்கிற அது வந்து கான்ட்ரடிக்ஷன் வரும். உன்னுடைய அப்பீல் கிரவுண்ட்ஸ் என்ன, வாட் இஸ் தி சப்ஸ்டன்ஸ் ஆஃப் யுவர் அப்பீல், நாட் டு கிளைம் 1 lakh, யூ ஆர் கிளைமிங் 5 lakh. அப்ப 5 lakh அவளை ஸ்டாப் போடணும், என்ன ரிலீஃப் வைக்கிறதா தானே ஒட்டணும். நீ வந்து 52 பிடிச்சிக்கிட்டு டைல் கோர்ட்ல 3000 தான் ஒட்டிருக்கு, அதான் மேலே ஒட்டணும்னு சொன்னீங்கன்னா யுவர் அப்பீல் வில் நாட் பி அண்டர்டேக்கன். இப்போ எவ்வளோ அப்பீல் ஒட்டணும், என்ன ரிலீஃப் நீ கேட்குறியோ அதுக்கு தகுந்த நீங்க ஒட்டணும்.
2015 1 TNCJ page 409. One TNCJ page 409. If a suit for declaration to declare that the particular instrument, whether it is sale deed, market deed, whatever it may be, is illegal, null and void அப்படின்னு சொன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல பார்ட்டியா இருந்தா அவன் என்ன பண்ணணும்? சூட் டு சட்ட செய்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் போட முடியுமே தவிர டிக்ளரேஷன் போட முடியாது. அப்ப கோர்ட் பீஸ் எல்லாம் விட்டணும். கோர்ட் பீஸ் எந்த செக்ஷன்ல விட்டுடும்? பார்ட்டி என்ன எதுக்கு கோர்ட் பீஸ் விட்டணும்? அந்த அமௌண்ட் மென்ஷன் இன் தி டாக்குமெண்ட் இல்ல மார்க்கெட் வேல்யூவா? ஆனா whenever the plaintiff pleads that my signature was forged or I was misrepresented, influenced, committed fraud, dependent fraud பண்ணி கட்ட வாங்கிட்டான் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணலாம்? 25 கீழ ஒட்டிக்கலாம். அவங்க வந்து செக்ஷன் 40ல ஒட்ட வேண்டியது. இதுக்கு ரூலிங் 2016 4 MLJ page 375. நம்ம சபார்டினேட் கோர்ட்டுக்கும் ஹை கோர்ட்டுக்கும் கோர்ட் ஃபீஸ் நிறைய வித்தியாசம் இருக்கு. தெரியுமா தெரியாதா? நம்ம we are following Tamil Nadu Court Fees and Suit Valuation Act. ஹை கோர்ட்டுக்கு ஒரிஜினல் சைடு ஹை கோர்ட் ஒரிஜினல் சைடு கோர்ட் ஃபீஸ் ஆக்ட் தனி ஆக்ட் இருக்கு. நம்ம வந்து கம்மியாக தான் வரும் இதோட. ஒருத்தர் என்ன பண்றாரு? ஒரிஜினல் சைடுல கோர்ட் ஃபீஸ் சூட் போடுறாரு, சிஎஸ் போடுறாரு. சிஎஸ் என்ன? சிஎஸ் என்ன? கோயஸ்னா ஒரிஜினல் சூட்டுக்கு சிவில் சூட்டுக்கு என்ன வித்தியாசம்? ஹைகோர்ட் வேரியேஷன் பண்ணது இங்க ஃபைல் பண்றதா இருந்தா ஒரிஜினல் ஃபீஸ் ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணா ஒரிஜினல் சைடுல ஃபைல்னா அது பேரு சிஎஸ். இங்க சபார்டினேட் கோர்ட்ல சூட்டு போட்டா கோயஸ் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். ஹைகோர்ட் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் சிஎஸ். ஹைகோர்ட்ல சூட்டு போடுறாரு. அப்ப கோர்ட் ஃபீஸ் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ரூபாய். 10,000 ஒட்டி ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. சப்ஸ்டிட்யூட்டா இந்த சிவில் கோர்ட் ஆக்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும்போது அந்த ஹைகோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து எது கொடுத்துறாங்க? மெட்ரோ இது சிட்டி சிவில் கோர்ட் கொடுத்துறாங்க. சிட்டி சிவில் கோர்ட் அந்த கேஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பெகுலியர் ஜூரிஸ்டிக்ஷன்ல சிட்டி சிவில் கோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஹைகோர்ட்ல ஒரிஜினல் சைடுல 10,000 ரூபாய் போட்டா போதும்னு சொல்லி ஹைகோர்ட் ரூல் சொல்லி அதுக்கு சூட் ஃபைல் பண்ணிட்டாங்க. இப்போ பெகுலியர் ஜூரிஸ்டிக்ஷன்ல சூட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ சிட்டி சிவில் கோர்ட்டுக்கு என்ன ஆக்ட் அப்ளை ஆகும்? தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் சூட் வேல்யூவேஷன். அதுபடி பார்த்தா 50,000 ரூபாய் ஒட்ட வேண்டியது. whether the can the plaintiff be directed to pay the court fees in accordance with Tamil Nadu Court Fees and Suit Valuation Act after his case is transferred from High Court to Civil Court. ஹைகோர்ட்லேயே ஒட்டுறது போதுமா? இல்லை இப்போ ட்ரான்ஸ் ஆகி வந்துச்சு, இது இப்போ தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூவேஷன் படி எவ்வளோ ஓட்டணும்னு அந்த டெபியூட்டி கோர்ட் ஃபீஸ் ஓட்டணும்னு சொல்லி கம்பல் பண்ண முடியுமா கோர்ட்டு? ட்ரையல் கோர்ட்டில் என்ன ஸ்டாப் ஓட்டணுமோ அதான் ஓட்டணும்னு சொல்லணும் இல்லையா? ஹைகோர்ட் சைட் நோ. நார்மலாக ட்ரையல் கோர்ட்டில் கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூவேஷன் ஆக்ட் படி தான் கோர்ட் ஃபீஸ் ஒட்டணும். பட் ஆனால் இங்கே ப்ரீவியஸாக ஹைகோர்ட் ஹஸ் காட் ஜூரிஸ்டிக்ஷன் ஒரிஜினல் சைடில் ஃபைல் பண்ணிட்டாங்க, ஸ்டாம்ப் ஒட்டிட்டாங்க. பெக்குலியர் ஜூரிஸ்டிக்ஷன் இது வந்து பெக்குலியர் ஜூரிஸ்டிக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் கைண்ட் ஆஃப் லீகல் ஃபிக்ஷன். அப்படிங்கும் பொழுது plaintiff need not pay deficit fee. 2014 1 CTC 2014 1 CTC 673 full bench.
போட்டு என்ன பண்றாரு, சூப்பர் டிக்ளரேஷன் இன்ஜெக்ஷன் போடுறாரு. சே ஃபார் எக்ஸாம்பிள் 2010 2010ல டிக்ளரேஷன் அண்ட் இன்ஜெக்ஷன் நாட் டு டிஸ்டர்ப் மை பொசிஷன் போடுறாரு. அதுக்கு என்ன மார்க்கெட் வேல்யூ கோர்ட் ஃபீஸ்லாம் ஒட்டிட்டார். பெண்டிங் சூட்டு ஹி வாஸ் டிஸ்போஸ்ட். ஒரு அமெண்ட்மெண்ட் போடுறாரு, ரெக்கவரி ஆஃப் பொசிஷன். என்ன அமெண்ட்மெண்ட் போடுறாரு? ரெக்கவரி ஆஃப் பொசிஷன். இப்போ ரெக்கவரி ஆஃப் பொசிஷனுக்கு எப்போ போறாருன்னா 2010 சூட்டு போடுறாரு. 2020 அமெண்ட்மெண்ட் அப்ளிகேஷன் அலவுடு, ப்ரேயர் வாஸ் இன்க்ளூடட் ஃபார் ரெக்கவரி ஆஃப் பொசிஷன். இப்போ ரெக்கவரி ஆஃப் பொசிஷனுக்கு தனியாக ஒரு எக்ஸ்ட்ரா கோர்ட் ஃபீஸ் ஒட்டுணுவாங்க. டிஃபரன்ஸ் என்ன பண்ணுறான், ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் கோர்ட் ஃபீஸ் கொடுத்துல இப்போ பிலிமினரிஸாக ரைஸ் பண்ணி சொல்லி பெட்டிஷன் போடுறான். கோர்ட் என்ன பண்ணுறோம், நீங்கள் தான் நீதிபதி, கடும் நீதிபதி அவர்களே தீர்ப்பானை வழங்குங்க. கோர்ட் ஃபீஸ் சொல்லி தானே ஆகணும். நீ பிளேயர் கேட்குறீங்கள, அதுக்கு முன்னாடி கோர்ட் ஃபீஸ் சொல்லி தானே ஆகணும். கோர்ட்டு சொல்லணும். When the amendment will take effect, when the amendment will take effect, formula amendment petition allowed na, it will take effect from the date of introduction of this. அப்ப recovery of possession amendment போட்டு amendment allowedனா from the date of suitல நீ வந்து recovery of possession கேட்டதா தான் அர்த்தம். அதுக்கு தனியா கோர்ட் ஃபீஸ் ஒட்ட வேணாம். ஏன்னா amendment will relate back to the presentation of the suit. Volume 5, subclass 2, TNCJ, page 977, Madurai. Hello? ஆமாம். ரெட்டன் போடுறான். TNCJ, page 977, Madurai. அது 2014 166 ஃபுல் பெஞ்ச். Volume 5, 2 in bracket, TNCJ, page 977. அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறமே இதே தான் 2017 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறமும் இது அப்ளிகபிளா?
அந்த செக்ஷன் 74A வந்து இன்க்ளூட் பண்ணதுன்னு சொன்னாங்க. 74A மேண்டேட்ரி காஸ்ட். இந்த மாதிரி வெப்சைட்ஸ் சூட் ஃபைல் பண்ணால் ஸ்போர்ட்ஸ் அண்ட் அவார்ட் காஸ்ட்டு, மேண்டேட்ரி காஸ்ட்டு, அது வந்து எப்படி இருக்கணும்னா அந்த கிளைண்ட்டையும் போட்டின கோர்ட் ஃபீஸு, கோர்ட்டு வந்து ஒரு அவார்ட் பண்ணுறது, இதில் எது கம்மியோ அந்த அமௌண்ட்டு தான் மேண்டேட்ரி காஸ்ட் 74A. So I will continue the session preferably on 6th of December. Next Friday. Next Friday. அப்போ வந்து ஒவ்வொரு செக்ஷன் டீட்டெயிலாக பார்ப்போம். லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எப்படி கோர்ட் கேஸுன்னு ஒட்டுமா எந்த சூட்டுக்கு என்ன ஏதுன்னு லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டு செக்ஷன், எப்படி செக்ஷனையும் ஆர்டிக்கிளையும் கம்பேர் பண்ணுறது, என்ன எப்படி ஒட்டணும், பெட்டிஷனுக்கு எவ்வளோ ஒட்டணும், எல்லாமே நெக்ஸ்ட் ஹியரிங். ஓகே, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் ஹியரிங் வரும்போது நிறைய கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுக்கலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் ஏதாவது புரிஞ்சுதா? கோர்ட் கேஸ் I request the EC member Vijay Lakshmi to give a word of thanks. அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். ஏன் உற்சாகமான சொல்றேன்னா, சாரோட கிளாஸ்க்கு அப்புறம் நிச்சயமா நம்ம உற்சாகமாக தான் இருப்போம். ஏன்னா வந்து இன்னைக்கு கோர்ட் ஃபீ பற்றி நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மோஸ்ட்லி வந்து கிளைண்ட்டை ரெடி பண்ணுவோம், நம்ம கிளர்க்கே எல்லாமே பார்த்துருவாங்க. கோர்ட் ஃபீ எல்லாம் நம்ம பெருசாக அதில் வந்து நாட்டம் காமிக்கிறது இல்லை. இனி நம்ம கோர்ட் ஃபீ ஆக்டை நம்ம படிப்போம், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குவோம். அருமையான தலைப்பில் எங்களுக்காக வந்து பல விஷயத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க சார். உங்களுக்கு விமன் அட்வொகேட் அசோசியேஷன் சார்பாக மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் ஒவ்வொரு வாரமும் பல தலைப்புகளில் பல்வேறு நபர்களை நம்ம கிட்ட கொண்டு அறிமுகப்படுத்த நம்முடைய செக்ரட்டரி அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அதே போல் ரெகுலராக வந்துட்டு இருக்க உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. இன்னைக்கு புதிய நபர்கள் சில பேர் வந்திருக்கீங்க, அவங்கள நாங்கள் வரவேற்கிறோம். தொடர்ச்சியாக வகுப்புகளை பயன்படுத்திட்டு நம்ம நாலேஜை நம்ம வளர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். எனக்கு வாய்ப்பு மீண்டும் மீண்டும் எனக்கு வழங்கி கொண்டிருக்கிற எங்கள் செக்ரட்டரி மேடம் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, மைக்கை பிடிக்கவே பயந்துட்டு இருந்த விஜயலட்சுமி இன்னைக்கு மைக் விஜயலட்சுமிங்கிற பேர் கிடைக்கிறதுக்கு காரணமே விஜயலட்சுமி வந்து இந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்னா நிச்சயமாக வந்து ஜெயந்தி ராணி மேடமுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். ஒவ்வொரு வகுப்பையும் மிஸ் பண்ணாமல் எல்லாரும் வந்து கலந்துக்கணும்னு கேட்டுக்கிட்டு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி. தேங்க்யூ விஜய். மைக் விஜயலட்சுமி மாத்திரம் இல்லை, இங்கே நிறைய மைக் வாய்ஸஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அதை யூட்டிலைஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக யூ வில் பி பெனிஃபிஷியல் டு ஆல் ஆஃப் யூ. இன்னொரு விஷயம், எங்கள் நோட்டீஸ் போர்டில் பார்த்துருப்பீங்க, இங்கே கொஞ்சம் இன்விடேஷன்ஸும் இருக்குது. சுகுமாரன் சார் இஸ் கண்டக்டிங் சட்ட நாள் விழா. எப்பயுமே வருஷம் வருஷம் அவர் வந்து கொண்டாடுவார். 26th வந்து ஒர்க்கிங் டே இருந்ததுனால 30th அன்னைக்கு நாளைக்கு வச்சிருக்கிறாரு. தோஸ் ஹூ ஆல் கேன் கம் ப்ளீஸ் வந்து அந்த சட்ட நாள் விழாவில் கலந்துருங்க. இட் இஸ் ரியலி அண்ட் எக்ஸ்ட்ராவகன்ஸான்னு தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள் அங்கே இன்னும் நம்ம கற்றுக்கலாம். போன வருஷம்னா பொறியியலில் அங்கே ஒரு இது கொடுத்தாரு ஜஸ்டிஸ் PN பிரகாஷ். இந்த வருஷம் வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் புது விதமாகவே சுகுமாரன் சார் யோசிச்சு நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு. நோட்டீஸ் போர்ட்லேயே போட்டிருக்கோம். ஐம் லீவிங் சம் இன்விடேஷன்ஸ் வித் யூ ஆல் ஆஃப் யூ. கண்டிப்பாக நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க அந்த இதை. ரெண்டாவது வந்து எங்கள் வக்கீல் அட் கோர்ட்னு எங்கள் அசோசியேஷன் சார்பாக மேகசின் வெளியிட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் எடிஷன் வெளியே வந்திருக்கு. காப்பீஸ் வாங்கிக்காதீங்க ப்ளீஸ். யூ கேன் கெட் த காப்பீஸ். யூ கேன் ரைட் ஆர்டிகல்ஸ், வி வில் பி பப்ளிஷ்ட். ஏன்னா நெக்ஸ்ட் எடிஷன் இஸ் கெட்டிங் ரெடி. தொடர்ந்து வந்து எவ்ரி குவார்ட்டர் 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து கண்டிப்பாக இந்த பப்ளிகேஷன் வெளியே வந்துகிட்டே இருக்கும். மோஸ்ட்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்கள் ரிசர்ச் பேப்பர்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் பப்ளிஷ் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் டேக் யுவர் கேரியர் டு அனதர் லெவல். ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு யூ ரைட். லீகலாகவும் இருக்கலாம், சோஷியலாகவும் இருக்கலாம், இல்லை வாட் எவர் சப்ஜெக்ட் இஸ் க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் யூ கேன் ரைட். யூ ரைட், our editorial will take note of it and definitely வந்து
we give you a chance to exhibit your talents, your innovation, your intelligence, your knowledge, and your extra point or extra mind which you want to do. So thank you all of you, and we will meet on 6th on the same subject, part 2. Kanchana part 2 Mari, TNCF and SV Act part 2. Okay, thank you. ஃபுட் கோர்ட் மாதிரி இங்க வைக்கலாம்னு அதை யோசிச்சுருக்கோம். ஃபுட் கோர்ட் மாதிரி வச்சாங்கன்னா உங்களுக்கு என்ரிச் ஒரு நாலேஜ். என்ன ஒரு டாபிக்கை கொடுத்து அது எப்படி டிபெண்ட் பண்ணுறது, எப்படி சஸ்டெயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு தான் எக்ஸ்ட்ரா எனர்ஜி பூஸ்ட் ஆக மாறும். அது நம்ம இந்த செக்ரட்டரி டூ இந்தியா பிக்சர். Definitely we are planning so many things. Only we want all of you to participate, get enriched. அவ்வளவுதான். ஏன்னா இந்த மேகசினோட மோட்டோவே பார்த்தீங்கன்னா enrich, empower and evolve. So what is lacking with us is enriching our knowledge. Only then we will be empowering ourselves and we can evolve something for us and for the society. So please take note of these 3 words. EEE. BE ல மட்டும் EEE இல்ல, நீங்க வைக்கிற குவாட்லையும் EEE இருக்கு. Enrich, empower and evolve so that you will be successful and you will be making others who are around you also successful. So what we require is only your cooperation. Please come. Whatever it is you can do, we will be helping you. That's all. Okay. So sir சொன்ன மாதிரி இது வந்து மூட் கோர்ட்னு லீகலா வந்து சங்கர் மொழி சார் எனக்கு இன்னும் நிறைய குவார்ட்டர்ஸ் வந்து why don't you have a பட்டிமன்றம் லீகல் சப்ஜெக்ட்ல டாபிக்கையும் சொல்லிட்டாங்க. இன்ஜெக்ஷன் கொடுக்காமல் இருப்பது சரியா தவறா, நீங்க ஒரு பட்டிமன்றம் உங்க வாட்ஸ்அப் சர்க்கிள்ல வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. தலைமை வேணா வெங்கட்ராமன் சார் போடலாம்னு நான் நினைக்கிறேன். நான் அதுக்கப்புறம் we will discuss and we will go on with it. Okay, take part in it. Thank you very much.